रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। सीतारामगुणग्राम पुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरकपीश्वरौ। यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायणकथा लोकेषु प्रचलिष्यति। இன்னைக்கு ராமாயணத்தோட ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுந்தர காண்டத்தை பார்க்க போறோம். ஏன்னா சாதாரணமா ராமாயணம் படிக்கிறதுனாலே எல்லாரும் சுந்தர காண்டம் படிக்கிறதுன்னு தான் பద్ధதியில வச்சுருக்கா. ராமாயணத்தை முழுசா பாராயணம் பண்றவா ரொம்ப கம்மி. ஆனா ராமாயணம் முழுக்க தெரியலைனாலும் சுந்தர காண்டமாவது பாராயணத்துல இருக்கணும், இல்ல சுந்தர காண்டமாவது படிக்க தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்கா. ஏன்னா இது அந்த அவ்வளோ கம்பீரமான ஒரு காண்டம், அவ்வளோ அழகான ஒரு காண்டம். பேரே சுந்தர காண்டம். அப்படி ஒரு அழகு, ஒரு ஸ்லோகமே இருக்கு. சுந்தர காண்டத்துல எதுதான் சுந்தரம் இல்லை? சுந்தரே சுந்தரோ ராமஹா. இங்க ராமர் ரொம்ப சுந்தரம். சுந்தரே சுந்தரி கதா, இந்த கதையோ ரொம்ப அழகு. சுந்தரே சுந்தரி சீதா, சீதா தேவியும் அப்படி ஒரு அழகு. சுந்தரே சுந்தரோ கபிஹி, அந்த வானரன் ஹனுமாருக்கும் அப்படி ஒரு அழகு. சுந்தரே சுந்தரம் வனம், அந்த காடும் அவ்வளோ அழகு. சுந்தரே கிம்ன சுந்தரம். இந்த சுந்தர காண்டத்துல எதுதான் அழகா இல்ல? சுந்தர காண்டன்னு சொல்றேளே, இதுல எது ரொம்ப அப்படி என்ன அழகான ஒரு விஷயம் இருக்குன்னு இதை சுந்தர காண்டன்னு சொல்றேன்னு கேட்டா, பெரியவா எல்லாம் சொல்றா இதுல எது அழகா இல்லைன்னு வேணா காட்ட முடியும், எது அழகா இல்லைன்னு காட்டவே முடியாது. அப்படி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த சுந்தர காண்டம். இந்த கதை எங்க ஆரம்பிக்கிறதுனா, சீதா தேவிய ராவணன் தான் அபகரிச்சுட்டு போயிருக்கான்னு இவாளுக்கெல்லாம் தெரிய வருது. ஏன்னா கிஷ்கிந்தாவை தாண்டி தான் பறந்து போறா. அப்போ சீதாதேவி தன்னோட ஆபரணங்கள் எல்லாம் கீழே போட்டதை இவா எடுத்து வச்சுட்டு இருந்தா. அது ராமர் அங்க வந்தப்போ எடுத்து காட்டி அது சீதாதேவியோட ஆபரணங்கள் தான்னு அவளால முடிவு பண்ண முடிஞ்சது. அப்போ எல்லா திசைகள்லையும் சுக்ரீவன் அனுப்புனா எல்லாரையும். ஏன்னா சுக்ரீவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஜியாகிரபி எக்ஸ்பர்ட். வாலிக்கு பயந்துண்டு அவன் ஓடாத ஊர் இல்லை, ஒளியாத இடம் இல்லை. இப்படி வாலிட்டேந்து பயந்து ஓடி 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 இந்த பூகோளமே அவனுக்கு பைஹார்ட் ஆயிடுது. எல்லா ரூட்டும் தெரியும் அவனுக்கு. அப்போ சுக்ரீவன் அங்க கிஷ்கிந்தாலேருந்து சொல்லிட்டு வரான், நீ வடக்கு திக்குல போனேன்னா இது வரும் இது வரும், அதுக்கப்புறம் இது வரும். கிழக்கு திக்குல போனேன்னா இதெல்லாம் வரும், மேற்க நோக்கி போனா இதெல்லாம் வரும்னு எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு வரான். இப்போ இவெல்லாம் எந்த திக்குல போறானா, தெற்க நோக்கி லங்கையில தான் சீதைய வச்சுருப்பா அப்படின்ற ஒரு சம்சயம், ஒரு ஹிண்ட் இவாளுக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா ஒரு விஷயத்த தெரியாம அதுல இறங்கப்படாது. இப்போ நம்மளா இருந்துட்டா என்ன பண்ணியிருப்போம், ராவணன் தான் முடிவு பண்ணி ஆரம்பத்திலேயே கிஷ்கிந்தால இருக்கிற படையோட கிளம்பியிருப்போம். நான் இவா என்ன சொல்றா, சீதைய கண்ணால பார்த்து முடிவு பண்ணுற வரைக்கும் நம்ம எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கப்படாது. சீதைய கண்ணால பார்த்து இங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சப்புறம் பார்க்கலாம். அப்போ அங்க வர லங்கைக்கு 100 யோஜனம் குதிக்கணும். யாரால முடியும்னு ஒரு சர்ச்சை. ஒரு குரங்கு சொல்றது என்னால 10 யோஜனை தூரம் குதிக்க முடியும்னு. இப்போ சொல்ற 10 யோஜனம் குதிச்சா நேர சமுத்திரத்துல தான் போய் விழுவேன், லங்கைக்கெல்லாம் போக மாட்டேன். இன்னொரு குரங்கு சொல்றது என்னால 20 யோஜனம் குதிக்க முடியும்.
இன்னொன்னு வந்து இன்னொரு வானரம் வந்து சொல்றது எனக்கு 30 யோஜனம் குதிக்க முடியும்னு. இப்படி ஒருத்தரா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒன்னும் பேசாம சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கு. தனக்கு அவ்வளவு பலம் இருக்குன்னு கூட தெரியாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். அப்போ அந்த வானரர்கள்லயே பெரியவரான ஜாம்பவான் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு சொல்ற, ஒன்னால இது முடியும். என்னாலயா? நான் 100 யோஜனம் எல்லாம் எப்படி குதிப்பேன்? என்னால எல்லாம் கண்டிப்பா முடியாதுன்னு ஹனுமார் சொல்லும் போதுதான் அவரோட சின்ன வயசுல நடந்த கதையை ஞாபகப்படுத்தி வைக்கிறார். சின்ன வயசுல ஹனுமாருக்கு மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால மாம்பழம் கேட்டு கேட்டு அம்மா தரலேன்றதுக்காக ஆகாசத்துல இருந்த சூரியனை பார்த்து மாம்பழம் நினைச்சு எடுத்து சாப்பிட போயிட்டாராம். இதுல என்ன ஒரு அழகான விஷயம்னா, ஹனுமான் சாலிசால அவர் எவ்வளோ தூரம் குதிச்சார்னு துளசிதாஸ் மகாராஜ் எழுதுறார். ஜுகு சஹஸ்ர யோஜன பரிபானோ லீலியோதாகி மதுர பலஜானோ. இப்போ அந்த ஜுகு சஹஸ்ர யோஜன இதை வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் ஆஃப் சன் டு அர்த் கரெக்டா வருது. ஏன்னா பூமி சூரியனை சுத்துறது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள்ல சுத்தாது. ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லுவா. அது வந்து சில மாசங்கள்ல சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் பூமி, சில மாசங்கள்ல கொஞ்சம் கூட தூரம் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் சர்க்கிளோட சென்டர் கிடையாது, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அப்போ நம்ம ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா மேபி அன்னைக்கு ஹனுமார் குதிச்ச அன்னைக்கு இந்த ஜுகு சஹஸ்ர யோஜன பரிபானோன்ற அந்த கால்குலேஷன் ஒருவேளை கரெக்டா வரும். அதனால இதெல்லாம் எவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம என்னத்தெல்லாமோ பெருசா அபிமானிச்சுட்டு நடந்துட்டு இருக்கோம். ஆனா இவ்வளோ சயின்ஸ் தெரிஞ்ச ரிஷிகள், என்னோட குரு எப்போதுன்னு சொல்லுவார், இவ்வளோ சயின்ஸ் தெரிஞ்ச ரிஷிகள் அதுக்கே முக்கியத்துவமே கொடுக்கல. ஏன்னா எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் பார்த்தா ஜியாமெட்ரி அப்படின்றது உலகத்துல முதல் வந்ததே யாக யஜ்ஞங்களுக்கு எப்படி ஹோமகுண்டம் கட்டுறதுன்றத பார்த்துதான் ஜியாமெட்ரியே வந்தது. பைத்தாகரஸ் தியரம் எல்லாம் பைத்தாகரஸுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு. அணு பரமாணு எல்லாம் அட்டாமிக் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. விமான சாஸ்திரம் இருந்தது, அப்பவே பிளேன் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு நம்ம. இப்படி எந்த ஃபீல்ட்ல எடுத்தாலும் சரகா சுஷ்ருதான்னு மெடிசன்ல சொல்லுவோம். இப்போ எம்பிபிஎஸ்ன்னு எடுத்துட்டாலே அது ஒரு 2 எலிமெண்ட் இருக்கு. மெடிசன் ஓட ஒரு எலிமெண்ட், சர்ஜரியோட ஒரு எலிமெண்ட். ஸோ மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதே நம்மளோட பூர்வீகத்தை பார்த்தா சரகா சுஷ்ருதான்னு சொல்ற 2 பேர்ல சரகன் வந்து மெடிசன், சுஷ்ருதா வந்து சர்ஜரி. இப்படி உலகத்திலேயே முதல்ல கேட்ராக்ட் ஆபரேஷனே பாரத தேசத்துல தான் நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இப்படி சொல்லிண்டே போலாம். ஆனா இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சும் ரிஷிகள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானா இந்த ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தா. அதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, இதெல்லாம் நம்ம நினைக்கலாம் ரிஷிகளுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அவ இதை கண்டுபிடிச்சிருக்கலாமே அதை கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஏன் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம அதெல்லாம் மறைச்சு வச்சான்னு கேட்டா, அவளுக்கு அதெல்லாம் பார்த்து இதனால நிம்மதி வராதுன்ற ரியலைசேஷன் வந்தாச்சு. அதனால அதுக்கு அவன் முக்கியத்துவமே கொடுக்கல. அவளும் சயின்டிஸ்ட் மாதிரி தேடி பார்த்தா. ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார், வாட் டஸ் அ சயின்டிஸ்ட் டூ? சயின்டிஸ்ட் டஸ் ரிசர்ச். அப்போ இந்த ரிசர்ச் அப்படின்ற பதத்தை பிரிச்சோம்னா ரீசர்ச் அப்படின்னு வருது. அப்படின்னா திருப்பி தேடுறது அப்படின்னு அர்த்தம். முதல் வாட்டி தேடுறதுக்கு சர்ச்னு தான் சொல்லுவோம், திருப்பி தேடுறது தான் ரிசர்ச்னு சொல்லுவோம். அதுக்கு அவர் சொல்லுவார், இன்னத்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஏற்கனவே நம்ம ரிஷிகள் தேடி கண்டுபிடிச்சதை தான் திருப்பி திருப்பி தேடின்னு இருக்கா. பூமிக்கு அடியில போனாலும் வேற கிரகங்களுக்கு போனாலும் நட்சத்திர மண்டலங்களை நம்ம போய் பார்த்தாலும் கடைசியில என்ன தேடுறோம்னா நிம்மதி எங்க கிடைக்கும்னு தேடும், சந்தோஷம் எங்க கிடைக்கும்னு தேடும். ஆனா அந்த சந்தோஷத்தை அடைஞ்ச ரிஷிகள், அந்த சுகம் எங்க இருக்குன்னு டெஃபினட்டா கண்டுபிடிச்ச ரிஷிகளுக்கு இதெல்லாம் இனிமே எதுக்கு? அதனால அவ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாளே தவிர, அதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா, நாங்க இதெல்லாம் தாண்டியாச்சுன்ற அளவுல இருந்து ரிஷிகள் பேசுற. இப்போ கதையில இங்கேருந்து ஹனுமார் குதிச்சு அந்த மாம்பழம் நினைச்சு அதை சாப்பிட போனப்போ இந்திரன் வந்து தன்னோட வஜ்ராயுதத்தால அவரோட அவர் மேல பிரயோகம் பண்ணி இந்த இடத்துல உடைஞ்சது. ஆனா தன்னோட சக்தியை கட்டுப்படுத்த தெரியற வரைக்கும் அது அந்த சக்தியே ஒரு விபரீதமாயிடும். இங்கிலீஷ்ல சொல்லுவா, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க நிறைய சக்தி இருக்கோ அங்க பொறுப்பும் இருக்கணும்.
சக்தி இருந்து பொறுப்பில்லாதவாழ்னாலதான் உலகம் அழியும். சக்தி இருக்கிற இடத்துல பொறுப்பு இல்லைன்னா அதோட பெரிய ஒரு டிசாஸ்டர் கிடையாது. அதனால இது இன்னும் குழந்தையா இருக்கிறதுனால இப்போதைக்கு இதெல்லாம் மறந்து போற மாதிரி பகவான் பண்ணிட்டார். அப்புறம் சரி, ஆஹ், அது அந்த சக்திகள் எல்லாம் உள்ளே இருந்தது. இவர் பாட்டுக்கு ராமநாமாவை ஜெபிச்சுட்டு சந்தோஷமா இருந்து கதை இங்க வரைக்கும் வந்தாச்சு. ஆனா இப்போ அந்த சக்திக்கு ஒரு பிரயோஜனம் வந்தாச்சு. இவர் அந்த சக்தியை மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு மெச்சூரிட்டியும் பொறுப்பும் இவருக்கு வந்தாச்சு. அதனால ஜாம்பவான் திருப்பி அந்த சக்திகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி கொடுக்கறத அந்த மாதிரி சொல்றார். சரி, நான் குதிக்கிறேன். இப்போ குதிக்கிறதுக்கு ரெடியாரு. ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஷ்சாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். முதல்ல நமஸ்காரம் பண்றாராம் எல்லாருக்கும். சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், அந்த மகேந்திர பர்வதத்துக்கு ஒரு நமஸ்காரம், தன்னோட அப்பாவான வாயு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம், பிரம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம், பூதேபியா, பூதேபியா அப்படின்றதுக்கு எல்லா சகல பூதங்களுக்கும் அப்படின்னும் எடுத்துக்கலாம், சிவனோட பூத கணங்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆனால் சகல பூதங்கள் அண்ட சராச்சரத்துல இருக்கிற எல்லா பூதத்தையும் ராமஸ்வரூபமா பார்த்து இவா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிண்டு சகார கமனேமதியும் கிளம்புறதுக்கு முன்னாடி இவ எல்லாரையும் ஸ்மரிச்சுண்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சார். தான் எந்த நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் பகவானை ஸ்மரிச்சுண்டு ஆரம்பிக்கணும்னு காட்டித்தர. அப்புறம் இப்படி சொல்லி கிளம்புறாள். அவர் கிளம்பின உடனே காரியத்துக்கு போறார் இல்லையா, அப்போ அந்த சூரியனோட வெப்பம் அவருக்கு தெரியவே இல்லையா. ஏன்னா சூரியன் ராமகாரியத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நான் இடைஞ்சல் பண்ணப்படாதுன்னு தன்னோட வெப்பத்தை பின்னாடி இழுத்துட்டார். வாயு பகவான் ராமகாரியத்துக்காக போயிட்டு இருக்கிறவருக்கு நான் இடைஞ்சலா இருக்கப்படாதுன்னு தன்னோட வேகத்தை குறைச்சுட்டாராம். ததாபனஹி சந்தம் சூர்யः प्लवन्तं वानरोत्तमं சிசிவே ச ததா வாயு ராமகாரியார்த்த சித்தயே. இந்த ராமகாரியார்த்த சித்தயே அவர் ஒன்றும் செல்ஃபிஷ் மோட்டிவோட எங்கேயோ போல. ஹனுமார் ஒன்றும் எனக்கு இதனால இப்ப ராமரை சீத்தை கூட சேர்த்து வைக்கிறதுனால ஹனுமாருக்கு என்ன கிடைக்கும்? சுக்ரீவன் சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கு. சுக்ரீவனுக்கு எல்லாம் கிடைச்சாச்சு. ஹனுமாருக்கு இதுல என்ன பர்சனல் மோட்டிவ்? எதுக்கு ஹனுமார் மெனக்கெட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போனோம்னா அதுதான் ஒரு பிரித்தியனோட லட்சணம். எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சுட்டு பண்ண வேண்டியவன் பிரித்தியன் இல்லை. பிரஹ்லாதன் சொல்றான், யாரு பகவானை எனக்கு ஏதோ கிடைக்கும்னு நினைச்சுட்டு பூஜை பண்றாளோ நசபிருத்திய சவை வணிக்கு, அவனை பிரித்தியன்னு சொல்ல முடியாது, அவனை வியாபாரின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன், அவ்வளவுதான். பகவான் உண்டியல்ல 10 ரூபா போட்டுட்டு எனக்கு 10 கோடி லாட்ரி அடிக்கணும்னு கேட்கறது, அதுவும் நம்மளுக்கு வேண்ட இஷ்டம் போல அந்த நம்ம கொடுக்குற பொருளோட சைஸும் பெருசாயிண்டே போறது. இப்படி பகவான்கிட்ட ஏதோ வேணும் அப்படின்னு வரவன் அவனை பிரித்தியன்னு சொல்ல முடியாது, பக்தன்னு சொல்லலாம். ஏன்னா பக்தியில எல்லாம் உண்டு. காமிய பக்தி இருக்கு, ஆர்த்த பக்தி இருக்கு, அர்த்தார்த்தி இருக்கான், ஜிக்ஞாசு இருக்கான், ஞானி இருக்கான், எல்லாம் இருக்கு. ஆனா இத பக்தின்னு ஒத்துக்கலாமே தவிர அந்த சரணாகத்தினோ தாஸ்ய பாவம்னு ஒத்துக்க முடியாது. தாஸ்ய பாவம்னா கம்ப்ளீட் சரெண்டர். இனிமே நீதான் உன்னோட வேலைய, ஒரு நாயன்மார் கூட சொன்னார், என்ன காப்பாற்ற வேண்டியது உன்னோட தலைவிதி, உன்னோட பணிய பண்ணிண்டே கடக்க வேண்டியது என்னோட வேலை. இப்படி என்னோட வேலை என்ன, பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். நீ பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா உன்னை யாரு பார்த்துப்பாரு? பகவான் பார்த்துப்பார். உலகத்தையே பார்த்துக்கிற பகவானுக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா? ஓ, இந்த ராமகாரியார்த்த சித்தையே, ராமகாரியம் நல்லா நடக்கணும்னா யார் உதவி பண்ணுவான்னா சூரியனே உதவி பண்ணுவான், வாயு பகவானே உதவி பண்ணுவான், அக்னி பகவானே உதவி பண்ணுவான். நம்ம ஏதோ காரியம், ஒரு மகாருத்ரமோ அதிருத்ரமோ நடத்துறத, இல்ல ஒரு சத்சங்கம் நடத்துறத நான் ஏதோ நடத்திட்டேன்னு நிறைய இந்த ஆர்கனைசர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாவம் வந்துடும். நான் தான் நடத்துறேன், என்னாலதான் இவ்வளவு சத்சங்கம் எல்லாம் நடக்கிறது. அவ பாவம் சிவனேன்னு இருந்தாலும் இந்த 4 பேர் ஜால்ரா அடிக்கிறதுக்கு கூட சுத்தின்னு இருப்பா. அவள்கிட்ட தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்.
வந்து ஐயோ இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவர் கைய வச்சார்னா அப்படியே சத்சங்கம் எப்படி நடக்கும், இங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்திருக்கா, இங்க எவ்வளோ பாகவதர் வந்திருக்கா, இங்க எவ்வளோ உபன்யாசகால் வந்திருக்கா, எல்லாம் இந்த மாமா பண்ணதுன்னா நல்லா ஏத்தி விடுவா பக்கத்துல உட்காந்து. ஆனா நம்மளுக்கு என்ன புரியணும்னா, பகவத் காரியத்துக்கு நம்ம இறங்கின அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம ஈஸியா போயின்னு இருக்கோம், நம்மளுக்கு சகல தேவதைகளும் வந்து சகாயம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எந்த ரூபத்துல வருவா சொல்ல முடியாது. இல்ல எனக்கு பகவான் வந்து உதவி பண்ணாருன்னா திரிசூலத்தோட கையில வந்தாதான் பகவான்னு ஒத்துப்பேன், இல்ல அம்புவில்லோட வந்தாதான் ராமர்னு ஒத்துப்பேன், இல்ல சகலாபரணங்களோட வந்தாதான் அம்பாள்னு ஒத்துப்பேன்னு எல்லாம் கிடையாது. அந்த அம்பாள் எப்படி வேணா வரலாம், இந்த ராமர் எப்படி வேணா வரலாம், எந்த ரூபத்துல வேணாம் அவளுக்கு என்ன ரூபம் எடுத்துக்கிறதுக்கு, நம்ம உபாசனை பண்ற ரூபம் முதற்கொண்டு அவ சுவேச்சையால எடுத்துன்றதுதான். அதனால ஏதோ ஒரு ரூபத்துல சகல தேவதைகளும் எங்க எங்க சத்சங்கம் நடக்கிறதோ அதுக்கு சகாயம் பண்ணிட்டு இருப்பா. அங்க எதுவும் ராமரோட அஹ், சரித்திரம் நடக்கிறது, ராமாயணம் நடக்கிறதுன்னா அங்க முதல் ஸ்ரோதா யாருன்னா ஹனுமான் தான். நம்ம எல்லாம் செகண்டரி தான். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் ரா மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்க எங்க ரகுநாத கீர்த்தனம் நடக்கிறதோ, எங்க எங்க ராமாயணம் நடக்கிறதோ, தத்ர தத்ர எப்படி உட்காந்து கேட்பாருன்னா கிருதமஸ்தகாஞ்சலிம் கைய கூப்பிண்டு கேட்பாராம். நம்மள மாதிரி பெட்ல படுத்துண்டு ஒரு பிளேட் கையில ஒரு பிளேட்டை வச்சுட்டு சாப்பிட்டுண்டு அதே எச்ச கையால ஜூமை மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு, இல்லாட்டி அது சண்டே வேற ஈவினிங்கு அப்படியே இதை கேட்டுண்டே தூங்கிடலான்ற ஒரு நோக்கத்தோட நிறைய பேருக்கு சத்சங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட். தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருப்பா, சத்சங் ஆன் பண்ணி விட்டா 10வது நிமிஷம் சுஷுப்தி தான். அப்படி கேட்க மாட்டார் ஹனுமார். தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் கைய கூப்பிண்டு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சலம் கண்ணில் கண்ணீரோட கேட்பாராம். அதான் சாதாரணமா ராமாயண பாராயணமோ பிரவச்சனமோ என்ன பண்ணாலும் அங்க ஒரு பலகை போட்டு அங்க கோலம் போட்டு 2 வாழைப்பழத்தையும் வைப்பான். ஏன்னா அது ஆஞ்சநேயருக்கு ஸ்தானம். எங்க ராமாயணம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை கேட்கறதுக்கு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிரித்யன் இருந்தா, அந்த மாதிரி ஒரு பிரித்ய பாவம் இருந்தா என்ன வேணா நடக்கும். அப்படி அவர் குதிச்சு போயின்னு இருக்கார். இப்போ முதல்ல வர்றது மைனாககிரி. இது வந்து இந்த கிரி வந்து ஆஞ்சநேயர்கிட்டயும் வாயு பகவான் கிட்டயும் ரொம்ப கடன் பட்டிருக்கு. அதனால சொல்லுறது லங்கை இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படின்னு அந்த கிரி சொல்லரு. இதுக்கு ஒரு பெரியவர் இந்த வரப்போற எல்லா தடங்களுக்கும் ஒரு ஒரு அஹ், தத்துவார்த்தத்தை சொல்லுவார். இதுக்கு என்ன தத்துவார்த்தம்னா, நம்ம சத்சங்கம் இல்லாட்டி அத்தியாத்ம சாதனைன்னு போகும்போது சில பேர் குறுக்க வருவா. இவ எப்படி இருப்பானா, நமக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சுட்டு கெட்டது பண்ணும். தமிழ்ல அன்பு தொல்லைன்னு சொல்லுவோம். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல பந்து சத்ருன்னு பேர் இவாளுக்கு. அவ நம்மளுக்கு நல்லது பண்றேன்ற நினைப்புல கெட்டது பண்ணிட்டு போயிடுவா. அவ பாசம் காட்டுறேன்ற பேர்ல கெட்டது பண்ணிட்டு போயிடுவா. நல்ல சத்சங்க சிரவணம் பண்ணலான்னு போகிறதோ உட்கார வச்சு நிறைய பொங்கலை சாப்பிட்டு வச்சு ரொம்ப பாசத்தோட நிறைய பொங்கலை போட்டு அனுப்புவாங்க. அங்க சத்சங்கத்துல போனா நம்ம தூங்கிடுவோம். இந்த மாதிரி அவ நம்ம நல்லதுக்கு சொல்றேன்னு நினைச்சுட்டு நம்மளுக்கு கெட்டது பண்ணிடும். இதுதான் இந்த மைனாக்ககிரி காட்டி கொடுக்கறது. அப்போ அந்த மைனாக்ககிரி மாதிரி இருக்கிறவா இந்த பந்து சத்ருக்களை நம்ம திட்டவும் முடியாது. யாராவது வந்து நம்மள்ட்ட கெட்ட எண்ணத்தோட நம்மளை தடுக்கிறான்னா அவளை திட்டிட்டு போயிடலாம், இல்ல கண்டுக்காம போயிடலாம். இப்ப அவன் நல்ல எண்ணத்தோட கெட்டது பண்றான். இப்ப இவாளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஹனுமார் சொல்றார், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்து இந்த காரியத்துல நடுவுல நிறுத்த மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் வச்சுருக்கு. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றின்னு அந்த மைனாக்ககிரியை இப்படி தொட்டு அப்படியே சிரிச்சிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி நம்மளும் யாராவது இந்த மாதிரி நம்மளுக்கு பந்து சத்ருக்கள் இருந்தானா, நல்ல எண்ணத்தோட நல்லது பண்ண வந்து வரேன்ற பேர்ல கெட்டது பண்ணிட்டு இருந்தாள்னா அவள்கிட்ட ரொம்ப சந்தோஷம், நீங்க நீங்க எனக்கு என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இது நடுவுல நான் இப்படி பண்ணப்படாதுன்னு வச்சுட்டு இருக்கேன்.
அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். அதுக்கு மேல அவ கூப்பிட்டாளேன்னு உட்காந்து காஃபி குடிக்கவோ டீ குடிக்கவோ உட்காந்தோன்னா போச்சு. அடுத்தது திருப்பி போயின்னு இருக்க, திடீர்னு எல்லாரும் போய் இந்த நாக தேவதைகளோட அம்மா சுரசான்னு இருந்தா, அவளுக்கு ஒரு வரம் இருக்கு. இதெல்லாம் இந்த வரம் யாரு வாங்கினாலும் இதை ஞாபகப்படுத்துறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பா. அதனால இந்த சுரசா கூட தானா வெளியில வரல, அங்க இருக்கிற கந்தர்வாள் எல்லாருமா சேர்ந்து எழுப்பி விட்டா. இந்த சுரசாக்கு என்ன வரம்னா, யாரு இந்த சமுத்திரத்தை தாண்டி போனாலும் அவ தன் அவள் ஆசைப்பட்டானா அவ தன் வாய்க்குள்ள போனோம்னு பிரம்மா கிட்ட இருந்து வரம் இருக்கு. அதாவது இந்த சமுத்திரத்தை யாரோ தாண்டி போயின்னு இருக்கா, அந்த நேரத்துல சுரசா அங்க வந்து வாயை திறந்தானா பிரம்மா என்ன வரம் கொடுத்திருக்கானா, நீ வாயை திறந்தாச்சுன்னா அவன் வாய்க்குள்ள போயே ஆகணும். எல்லாருக்கும் கிடையாது, நீ யாரை பார்த்து நீ வாயை திறக்கிறியோ அவ உள்ள போயே ஆகணும். அப்போ இந்த சுரசா வந்து நிறுத்துற, சொல்ற, ஹே வானரனே, எனக்கு இந்த மாதிரி பிரம்மாட்ட ஒரு வரம் இருக்கு. இந்த பிரம்மாட்ட இருக்கிற வரத்தினால இதுக்கு நீ கட்டுப்பட்டு என் வாய்க்குள்ள போகணும். ஹனுமார் என்ன பண்றார், சரி அவ்வளவுதானே வாய்க்குள்ள போயிட்டா போச்சுன்னு அவர் நினைச்சின்றார். நான் சரீரத்தை பெருசு பண்ணிட்டேன்னா இதெல்லாம் யோக சித்திகள். அனிமா, கரிமா, மகிமா, லகிமா எல்லாம். அனிமானா ரொம்ப குட்டிய கொசு மாதிரி ஆயிடுறது, மகிமானா பெருசா ஆயிடுறது சரீரம், லகிமானா ரொம்ப லைட் ஆயிடுறது, கரிமானா ரொம்ப ஹெவியா இருக்கு. இதெல்லாம் அஷ்ட சித்திகள்ல வரும். சோ இந்த சித்த புருஷனான ஹனுமார் என்ன பண்றார், பெருசாயிடலாம்னு பாக்குறார். அவர் தன்னோட சரீரத்தை 10 யோஜனம் பெருசு பண்ணா அந்த சுரசாவோட வாய் 20 யோஜனம் பெருசாரு. சரின்னு இவ 20 யோஜனம் வாயை பிளந்தாளேன்னு 30 யோஜனம் தன்னோட சரீரத்தை ஆக்கிண்டா அவளோட வாய் 40 யோஜனம் விரியாரு. 50 யோஜனம் பெருசான ஹனுமார் அவளோட வாய் 60 யோஜனம் விரியாரு. இப்படி ஹனுமார் பெருசாயிண்டே போயிட்டு இருக்கார், சுரசாவோட வாய் அதோட பெருசாயிண்டே போயிட்டு இருக்கு. சட்டன் ஹனுமார் என்ன பண்ணார், ஒரு க்ஷணத்துல அந்த பெரிய சரீரத்தை ஒரு கொசு சைஸ்ல பண்ணிட்டு இந்த வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டார். வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு என்ன சொன்னார், அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாவோட வரம் என்ன, வாய்க்குள்ள போனன்னு தான் இருக்கே தவிர வெளியில வரக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லிடல. அதனால நான் உங்க வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்தாச்சு, இப்ப உங்களுக்கு நமஸ்காரம், எனக்கு வழிவிடுங்க. பிரவிஷ்டோஸ்மி ஹி தே வக்ரம் தாக்ஷாயணி நமோஸ்துதே கமிஷ்யே யத்ர வைதேஹி சத்யம் சாசீத்வரஸ்தவ. நான் வந்து இந்த வைதேகி, விதேக ராஜாவோட புத்திரியான வைதேகிய தேடிண்டு போயின்னு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி பிரம்மா கொடுத்த வரம் போல நான் உங்க வாய்க்குள்ள போயாச்சு, வெளியில வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லல, அதனால நான் வெளியிலயும் வந்தாச்சு. உங்களுக்கு பெரிய நமஸ்காரம், என்ன முன்னாடி போக விடும்போது. இந்த சுரசா யாருன்னா பிராரப்தம். பிராரப்தத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நம்ம 10 யோஜனம் பெருசானா அது 20 யோஜனம் பெருசாகும், நம்ம 30 யோஜனமானா அது 40 யோஜனம் ஆகும், 50 ஆனா 60 ஆகும். கல்யாணமே பண்ணிக்கப்படாதுன்னு நிச்சயமா இருக்கிற பிரம்மச்சாரி கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கல்யாணம் பண்ணணும் பண்ணணும்னு 10 வருஷமா பொண்ணு தேடுறவாளுக்கு பொண்ணே கிடைக்காது. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவனுக்கு யாரோ எங்கேந்தோ வந்து எப்படியோ கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு போயிடுவா. என் குரு எப்போதும் சொல்லுவா, பிரம்மச்சரியத்துல கூட ஒரு அபிமானமோ ஒரு ரிஜிடிட்டியோ வந்துடக்கூடாது. சந்நியாசத்துல கூட ஒரு, ஏன்னா ஆரம்பத்துல அத்தியாத்ம சாதனையில இந்த பாவங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது இது கல்யாணத்துக்கு முன்னாடி சாதனை ஆரம்பிச்சிருந்தா இருக்கும், கல்யாணமே வேண்டாம், பேசாம சந்நியாசம் வாங்கிட்டு போயிடலாம், இது எதுக்கு இந்த கிரகஸ்தாசிரமம் எல்லாம், இப்படின்னு எல்லாம் தோணும். இல்ல கிரகஸ்தாளுக்கு என்னன்னா, ஐயோ வந்து இப்படி மாட்டின்ட்டோமே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிட்டே இருந்திருக்க மாட்டேனே அப்படின்னு தோணும். ஆனா என்னோட குரு குரு சொல்லுவார், அந்த ஆசிரமத்துல கூட நம்ம ஞானத்தை பூட்டி வச்சுடக்கூடாது. கிரகஸ்தாள் அஜ்ஞானிகள்னு சொன்னா ராமர் அஜ்ஞானி ஆயிடுவார், கிருஷ்ணர் அஜ்ஞானி ஆயிடுவார், வேதவியாசர் அஜ்ஞானி ஆயிடுவார், வால்மீகி மகர்ஷி அஜ்ஞானி ஆயிடுவார். இவாள்லாம் ரிஷிகள், வேத ரிஷிகள் எல்லாருமே கிரகஸ்தாள் தான். அதனால ஒரு ஆசிரமத்துக்குள்ளேயோ ஒரு ஐடியல்குள்ளேயோ கூட நம்ம ஞானத்தை பூட்டி வச்சுடக்கூடாது. அதனால ரொம்ப ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கக்கூடாது. என்னோட குரு சொல்லுவார், நம்ம எந்த எதையாவது விஷயத்துல நம்ம ரொம்ப பிடிவாதமா இருந்தோம்னா பிராரப்தம் என்ன பண்ணுவான், ஏன்னா நம்மளுக்கு நிறைய பாப கர்மா இருக்கு, அது எங்கேயாவது கழிஞ்சாகணும்.
அப்போ நம்ம ஏதாவது விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தோம்னா அந்த நம்மளோட பாப கர்மா என்ன பண்ணுவான், இரு அவனுக்கு ஒண்ணு ஒரு காட்டு காட்டுறேன்னு அங்க வந்து அடிக்கும். எந்த விஷயத்த நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப அன்அக்செப்டபிள் அப்படின்னு பெருசா ஊர்ல எல்லாம் பேசிட்டு சுத்துறோமோ, அந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில பிராரப்தம் வந்து நடத்தி காட்டும். நம்மளையே அந்த காரியத்தை பண்ண வைக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நிலைமை நம்மளுக்கு வரும்போது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எந்த விஷயத்திலயும் பிடிவாதமா இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணுறத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு என்னோட வாழ்க்கை இப்படி நான் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுறேன், எல்லாம் பகவானுக்கு விட்டதுன்னு தப்பிச்சுன்னு போயிடணும். ஏன்னா அந்த பிராரப்தம் வரும்போது நம்ம எவ்வளவு பெருசானாலும் அது பெருசாகும். அப்பவும் தப்பிக்க முடியாது. என்ன பண்ணணும், அதோட வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடும். நம்மளால இந்த கர்மா பண்ண வேண்டி இருக்குன்னா அது நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு மேல ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு மாதிரி லாஜிக்கலா சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு இன்ட்யூட்டிவா தான் தெரியும் இந்த விஷயம். சில கர்மா அதை பண்ணா நம்மளை பந்திக்கும், சில கர்மா நம்ம பண்ணாம இருந்தா அது நம்மளை பந்திக்கும். அப்போ எங்க தேவையோ ரொம்ப பிடிவாதம் பிடிக்காம உள்ள போய் தலையை காட்டிட்டு வெளியில ஓடி வந்துடும். ஆனா அந்த வெளியில ஓடி வரத்துக்கு தெரியணும். அபிமன்யு மாதிரி சக்கரவியூகத்துக்குள்ள மாத்திரம் போக தெரியும், வெளியில வர தெரியாதுன்னா கஷ்டம். அனுமார மாதிரி சட்டுன்னு உள்ள போய் வேலையை முடிச்சுன்னு வெளியில வந்துட்டா பிரச்சனை இல்லை. அங்க உள்ள நல்லா இருக்கேன்னு சுத்தி பார்க்கறதுக்கு நின்னோம்னா போச்சு. ஓ இப்படி பண்ணி தாக்ஷாயினி நமோஸ்துதேன்னு அந்த பிராரப்தத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி முன்னாடி போற. அடுத்தது என்னன்னா சிம்ஹிகான்னு ஒரு ராட்சசி. இது வந்து என்னன்னா இந்த சிம்ஹிகாவோட கான்செப்ட் பார்த்தா இந்த பெர்மியூடா ட்ரையாங்கிள் மாதிரி. இதை பத்தி சுக்ரீவன் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு, ஜியாகிரபி எக்ஸ்பர்ட் ஆச்சு, முன்னாடியே சொல்லி அமைச்சிருக்கான். இந்த சிம்ஹிகா எப்படின்னா நம்மளோட நிழல் அவகிட்ட விழுந்ததுன்னா அதை பிடிச்சு இழுத்துருவாள். நம்ம நிழலை பிடிச்சு நம்மளே இழுத்துடுவாள். பர்மிடா ட்ரையாங்கிளை பத்தியும் இப்படிதான் சொல்லுவோம். அந்த ஃபிளைட் அது மேல போறத அந்த நிழல் அங்க விழுந்தாலோ இல்ல அந்த ஃபிளைட் சும்மா அது மேல போனாலோ அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சத்தமும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுக்ரீவன் முன்னாடியே சொல்லி அமைச்சிருக்கு. இப்போ இந்த சிம்ஹிகா அப்படின்றது ஒரு ராட்சசி. ஹனுமார் பார்த்தார், இது வந்து நிழலை பிடிச்சே இழுக்கிற ராட்சசி, அதனால இவள்கிட்ட தப்பிக்க முடியாது. நம்ம சரீரத்தை பிடிக்கிறவானா தப்பிச்சுடலாம், நிழலை பிடிக்கும்னா அது எங்க வந்து பிடிக்கும் எப்படி வந்து பிடிக்கும்னு தெரியாது. அதனால வேற வழியே இல்லைன்னு அது அது என்ன சாப்பிடட்டும்னு அது வாய்க்குள்ள போய் நேரா போய் அந்த ஹிருதயத்தை கிழிச்சுட்டு வெளியில வந்துடும். இந்த சிம்ஹிகா யாருன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இதுக்கெல்லாம் ஒரு இதுவும் பார்க்கப்படாது. அது விட்டா நம்மளோட ஆசை நம்மள முழுங்கிடும். பர்திருஹரி சொல்றார், வயமேவ புக்தாக. நம்ம வந்து ஆசையை அனுபவிக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம், ஆனா ஆசை நம்மள அனுபவிக்கிறதா. தபோன தப்தம் வயமேவ தப்தாக. நம்ம தபஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா கடைசியில சாதனைய வேதனை ஆயிடுது. கிருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாக. ஆசை வந்து ஒரு நாள் ஜீரணமாறுதுன்னா முடிஞ்சு போகும்னு நினைக்கிறோமா நம்ம. ஆனா ஆசை முடிஞ்சு போறதுக்குள்ள நம்மளே முடிஞ்சு போயிடுறோம். இப்படி அந்த ஆசை, கோபம் இதெல்லாத்தையும் கிழிச்சு ஒரு இதுவும் பார்க்காம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதை கிழிச்சு போடாம இருந்தோம்னா அது நம்மளை சாப்பிடும். ஒண்ணு நம்ம ஆசையை அழிக்கணும், இல்ல ஆசை நம்மள அழிச்சிடும். ஒண்ணு நம்ம கோபத்தை அழிக்கணும், இல்லாட்டி கோபம் நம்மள அழிச்சிடும். ரெண்டுல ஒண்ணு அழியறது கேரண்டி. அதனால இந்த சந்தர்ப்பத்துல மாத்திரம் அதை கிழிச்சு போட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்புறம் வால்மீகி மகர்ஷி சாதாரணமா ராமாயணத்துல இந்த ஞான நிலைய வந்து ராமர் மூலமா காட்டுவாரே தவிர வேதாந்தம்னு எக்ஸ்பிளிசிட்டா ஜாஸ்தி சொல்ல மாட்டார். ஆனா இந்த இடத்துல சொல்றார், ஹனுமார் வந்து தன்னோட பெரிய சரீரம் அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்காக ஒரு பெரிய சரீரத்தை எடுத்துட்டாராம். அப்புறம் வந்து இங்க லங்கையில வந்து லேண்ட் ஆன உடனே நார்மல் ஃபார்ம் அவரோட ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு வந்தாராம். இது எப்படி இருக்குன்னா
ततः शरीरं संक्षिप्य तन्महीधर सन्निभं पुनः प्रकृतिमापेदे வீதமோக இவாத்மவான். வீதமோக இவ ஆத்மவான். எப்படி ஒரு ஞானி தன்னோட பொய்யான சரீரத்தை விட்டு, தன்னோட இந்த பாஞ்சபௌதிகமான இந்த சரீரத்தை விட்டு தன்னோட நிஜஸ்வரூபத்துல நில நிக்கிறானோ, மோகத்தை விட்டு, அந்த மாதிரி தன்னோட அந்த பெருத்த சரீரத்தை விட்டு தன்னோட நிஜஸ்வரூபத்துக்கு திரும்பி வந்தார். வீதமோக இவ ஆத்மவான். அந்த மோகத்தை தாண்டினவன், இந்த சரீரம்தான் மோகம், நான் இந்த சரீரம் அப்படின்றதுதான் மோகம். இந்த மோகத்தை தாண்டினவன் எப்படி இருக்கான்னா அதெல்லாம் விட்டு ஆத்மவானா இருக்கான். இந்த ஆத்மாலேயே நில நிக்கிறான், நான் இருக்கேன்ற அனுபவத்திலே இருக்கான். அங்க வேற எதுவும் இல்லை, அந்த நான்ற அனுபவம் தான். எங்க பார்த்தாலும் அந்த அனுபவம் மாத்திரம்தான் இருக்கு. ஓ, பிரபஞ்சத்தை தியாகம் பண்ணுறதுன்னா பிரபஞ்சத்தை விட்டு போறது இல்லை. எங்க போனாலும் காடும் பிரபஞ்சம்தான், மலையும் பிரபஞ்சம்தான். சமுதாய விட்டு மலைக்கு போறதுனால பிரபஞ்சத்துல இருந்து தப்பிக்கல, நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கோம். பிரபஞ்சத்தை தாண்டறதுன்னா என்ன? பிரபஞ்சம்ன்ற அஜ்ஞானத்தை விட்டு அதை பிரம்மமா பார்க்கறது. அப்படி ஹனுமார் தன்னோட எடுத்த சரீரத்தை விட்டு நிஜஸ்வரூபத்துக்கு வந்தார். இன்னொரு அழகான ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இது எப்படி இருந்ததுன்னா, மகாவிஷ்ணு வாமனாவதாரத்துல முதல் படி ஒரு பாதத்தினால உலகத்தையே கவர் பண்ணி, ரெண்டாவது பாதத்தினால ஸ்வர்கலோகங்கள் எல்லாம் கவர் பண்ணி, அந்த மூணாவது பாதத்தை பலி சக்கரவர்த்தி தலை மேல வைக்கிறதுக்காக தன்னோட ஒரிஜினல் சைஸுக்கு வந்தார். ஏன்னா அவ்வளோ பெரிய பாதத்தை பலி தலையில வச்சா பலி என்னத்துக்காகுது? அதனால முதல் ரெண்டு பாதங்களை எடுக்கும்போது பெருசா திரிவிக்ரமனா ஆன மகாவிஷ்ணு கடைசியில அந்த பலி தலையில காலை வைக்கிறதுக்காக அவரோட அந்த குட்டி சரீரத்திலேயே திரும்பி வந்தாராம். அப்படி பூலோகத்தையும் சகல ஸ்வர்க்கங்களையும் ஆண்ட அந்த பெருமாள் எப்படி தன்னோடு வாமன ரூபியா திரும்பி வந்தாரோ, அந்த மாதிரி ஹனுமான் அந்த பெரிய சரீரத்தை விட்டு தன்னோடு நிஜஸ்வரூபத்துக்கு வந்தார். நம்ம சாதாரணமா சம்ஸ்கிருதம் படிக்கும்போது உபமா காளிதாசஸ்யன்னு சொல்லுவோம். காளிதாசனோடு தான் உபமா. உபமானா சிமிலின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இத மாதிரி அப்படின்னு சொல்றது சிமிலி, உபமா. உபமாயத்திர சாதிருஷ்ய லக்ஷ்மி உல்லசதி துவயோகோ. ரெண்டு விஷயங்கள்ல ஏதோ ஒரு காமனா இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணது. இங்க என்ன காமன் எலிமெண்ட்? மகாபலி பெரிய சரீரத்தை எடுத்துட்டு திருப்பி குட்டியானது மாதிரி ஹனுமார் பெரிய சரீரத்தை எடுத்துட்டு குட்டியானார் அப்படின்றத ஒரு கவித்துவத்தோட கம்பேர் பண்ணுறது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், வால்மீகியோட தான் உபமா, காளிதாசனோட உபமா கூட அப்புறம்தான், ரெண்டாவது பட்சம் தான். வால்மீகி மகர்ஷியோ ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணறத பார்க்கணும், அவ்வளோ அழகா இருக்கு. காவியம்னா ராமாயணம் படிக்கணும். அவ்வளோ ஒரு அந்த போயட்டிக் பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சவா, கவித்துவத்தை ரசிக்க தெரிஞ்சவாளுக்கு ராமாயணம் மாதிரி ஒரு கிரந்தம் கிடையாது. அப்புறம் அங்க போய் இறங்குறார், இதெல்லாம் பார்த்துட்டு வர்றார். லங்கைக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம்னு அவருக்கே தெரிய வருது. அதனால எல்லாத்தையும் பார்த்து, சரி பட்ட பகல்ல இப்படி நடந்து போகண்டா, ஏன்னா நான் ஒருத்தன் தான் வானரன், இங்க யாரு மற்றவெல்லாம் பார்க்க ஒரே ராட்சசாலெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா, நான் மாத்திரம் பார்க்க வித்தியாசமா இருக்கேன். அதனால பகல்ல நடக்கண்டா, நைட்ல போகலான்னு. ஏன்னா சாதாரணமா வித்தியாசமா யாராவது ரோட்ல நடந்தாலே எல்லாரும் திரும்பி பார்ப்பா. இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊருக்காராளா இருக்கும்போது யாரும் திரும்பி பார்க்க மாட்டா. திடீர்னு ஒரு ஃபாரினர் வந்தா எல்லாரும் திரும்பி திரும்பி பார்ப்பா, யார் இது, நம்ம ஊர்ல யாரோ ஃபாரினர் வந்திருக்கா. இல்ல திடீர்னு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேற பாஷையில சத்தம் கேட்டுதான் திரும்பி பார்ப்போம். இது என்ன நம்மளுக்கு தெரியாத பாஷையில யாரோ நம்ம ரோட்ல பேசின்னு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த ராட்சசால் நடுவுல நான் வானரன் ஒருத்தவங்க போய் நின்னேன்னா வித்தியாசமா இருக்கேன்னு டவுட் வரும். அதனால ராத்திரி போலான்னு நினைச்சிருந்து ராத்திரி போக பாக்குறார். அப்போ இங்க லங்கினி வர, லங்கினி தான் இந்த லங்காவை காக்கிற காவல் தெய்வம், அந்த லங்கா தேவதை வந்துட்டு கேட்கிறா, யாருப்பா நீ? அவ வானரனையே பார்த்தது இல்லை. ஏன்னா எந்த வானரனாலையும் இப்படி குதிச்சு தாண்டி எல்லாம் வர முடியாது. அதனால இவ வானரனையே பார்த்ததில்ல. யாருக்கு லங்கைக்குள்ள வர முடியுமோ அவளை தானே பார்த்திருக்க முடியும். வானரனை பார்த்ததே இல்லை. யாரு நீ? இது என்ன வஸ்துனே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப கேட்கிற, யாருப்பா நீ? எங்க வந்த? ஏன் அனுமதி இல்லாம அதை எப்படி நீ லங்கைக்குள்ள போலாம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி அதட்டி கேட்கிற. அனுமாரும் முதல்ல என்ன பண்றாரு, இல்ல நான் எனக்கு லங்கையை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை, அதனால இன்னைக்கு இப்போ சம்மர் வெக்கேஷன் வேற ஆரம்பிச்சுடுத்தா கொஞ்சம் லங்கையை
சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ற. ஆனா அவ நம்புறது இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, யாரு நீன்னு ஹனுமார அடிச்சுடுற. ஹனுமார் ரொம்ப அவர் இப்போ வந்து தூதனா தான் வந்திருக்காரு, யுத்தத்துக்கு வந்துட்டல. அதனால ரொம்ப தன்னை கட்டுப்படுத்திண்டு, ஆனா தற்காப்புன்னு வந்ததுனால அவ அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால தற்காப்புக்காக இடது கையால இப்படி ஒரு தொட்டாராம், அவ்வளவுதான். அவ போய் விழுந்து மண்டையெல்லாம் பொளந்து கிடக்குறாள். இப்போ அவ கைய கூப்பி, சாமி நீ யாரா வேணா இரு, நீ போ உள்ள, நீ வானரன் தானேன்னு கேக்குற. ஆமா நான் வானரன் தான். ஓ சரி. ஏன் என்னாச்சு? இல்ல, எனக்கு பிரம்மா சொல்லியிருந்தார், ஒரு நாள் நீ ஒரு வானரன் கிட்ட நல்லா அடி வாங்குவ, அன்னைக்கு தெரிஞ்சுக்கோ ராட்சசாலோட கொட்டம் முடிஞ்சது. என்னைக்கு ஒரு வானரன் வந்து ஒன்னு ஒரு அடி அடிக்கிறானோ, அன்னையோட ராவணாதி ராட்சசாலோட கொட்டம் அழிஞ்சதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்லியிருந்தார். அப்படி அந்த நேரம் வந்தாச்சுன்னு லங்கினியும் தெரிஞ்சுக்கிற, ஹனுமாரை உள்ள விடுற. அப்புறம் ஹனுமார் வந்து உள்ள போய் 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 லங்கைய சுத்தி பார்க்கிறார். எவ்வளவோ அங்கங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா கோவில்ல பூஜை எல்லாம் நடக்குது, இவருக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஒரு இடத்துல குடிச்சுன்னு இருக்கா, இன்னொரு இடத்துல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கா, இன்னொரு இடத்துல பார்த்தா கோவில் இருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா, மார்க்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா விதவிதமான ராட்சசாலையும் ராட்சசிகளையும் பாக்குறார். இதெல்லாம் பார்த்துண்டு பார்த்துண்டு சுத்தின்டே இருக்கார். சீதையை எங்க கண்டுபிடிக்கிறது, எங்க தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. இப்ப நம்ம எல்லாம் கூகுள் மேப் லொகேஷனை வச்சே 3 தெரு தள்ளி போய் நிக்கிறோம். யாரையும் கேட்கவும் முடியாது வேற. யாரையாவது கேட்டா வானரன்னு கண்டுபிடிச்சிருவா. யாரையும் கேட்க முடியாது. தானோ சீதைய பார்த்ததில்ல, ராமர் வர்ணிச்சதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். லங்கையோட கேபிட்டல் அமராவதியில இருக்க. ஸோ அங்க போய் சீதைய தேடி கண்டுபிடிக்கணும். புல்லுக்கட்டுல ஊசிய தேடுற மாதிரி தேடின்னு இருக்க. தேடி தேடி சுத்தின்னு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்க்கிறார், இந்த லங்கை எல்லாம் பார்க்கிறார். அவர் பார்த்ததெல்லாம் வால்மீகி மகர்ஷி வர்ணிச்சுட்டு வரார். எந்த அளவுக்குன்னா, புஷ்பக விமானத்துக்கு 2 அத்தியாயம் 2 சர்க்கம் வர்ணன். வெறும் புஷ்பக விமானத்துக்கு. நான் வால்மீகி மகர்ஷியோட கவித்துவம் எப்படின்னா, நம்மளுக்கு ராமாயணத்தை கண்ல பார்க்கலைன்ற குறையே கிடையாது. ராமாயணம் சரியா படிச்சு புரிஞ்சின்றவாளுக்கு, இல்லாட்டி சம்ஸ்கிருதம் நேரா தெரியலைனாலும் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன், அதாவது அவ வந்து தன்னோட இதெல்லாம் சேர்த்து இல்ல சுருக்கமா எழுதின டிரான்ஸ்லேஷன் இல்லாம பிரதிபத அர்த்தம் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சாச்சுன்னா, அவளுக்கு நான் ராமாயணம் கண்ணால பார்க்கலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வால்மீகி மகர்ஷி எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு நிறுத்திடுவார். இப்படி சீதைய எல்லா இடத்துலயும் தேடுறார். அங்க ராவணனோட மந்திரிகளோட வீடெல்லாம் பாக்குறார், ராவணனோட பேலஸ பாக்குறார், புஷ்பக விமானத்தை பாக்குறார். அப்புறம் அப்படியே போனா அந்தப்புரத்துக்கு போறார். அங்க பார்த்தா ஒரே கோலாகலம். இங்க எல்லாரும் நிறைய ஸ்திரீகள், அதுவும் இந்த நிருத்தியம் கீதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஸ்திரீகள். அங்கங்க அவ குடிச்சு தூக்கி போட்ட கிளாஸ் எல்லாம் கடக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்படி அந்த ராட்சச ஊருனா எதுனா, அவள் வந்து பார்க்க பயங்கரமா இருப்பா, கேட்க இல்லாட்டி நம்மளை கடிச்சு சாப்பிட்றோம், அது மாத்திரம் ராட்சசம் இல்லை. இந்த ஆசுரி சம்பத்து தான் ராட்சசம். இப்போ கண்ட நேரத்துல குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது, அதுவும் ஸ்திரீகள் எல்லாம் வஸ்திரம் கூட விழுந்து போனது கூட தெரியாம அங்கங்க கிடக்குறாளாம் அந்த புறத்துல. ஆனா இவருக்கோ தலையெழுத்து சீதையை தேடி ஆகணும். அதனால இதெல்லாம் பார்க்க வேண்டி வருதுன்னு கன்றாவின்னு பார்த்துட்டு வேற போக வேண்டியிருக்கு. ஏன்னா நல்லா கவனிச்சாதான் சீதையை கண்டுபிடிக்க முடியும், கவனிக்காம கண்டுபிடிக்க முடியாது. அங்கெல்லாம் போனா ஒரு ஒரு அந்தப்புறமா போறார் போறார் போறார். அப்புறம் போயிட்டு கடைசியில எங்கேயும் சீதையை பார்க்க முடியாம ராவணனோட ரூம் கிட்ட போறார். அங்க பார்த்தா ராவணன் படுக்கையில படுக்கிறான். ராவணன்ட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீ படுத்துட்டு இருக்கு. நம்ம பார்த்த எல்லா ஸ்திரீக்கள்லயும் இவ தான் ரொம்ப அழகா இருக்கா, இவ தான் சீதையா இருக்கணுமோன்னு ஒரு செகண்ட் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அதுக்கு வால்மீகி மகர்ஷி சொல்றார், எவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டாருன்னா, சுச்சும்ப புச்சம், அவரோட இதுக்கே வாலுக்கு முத்தம் கொடுத்தாராம். குரங்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா அப்படி எல்லாம் பண்ணுமா, குதிக்கும், இங்க இப்படி குதிக்கும் அப்படி குதிக்கும், எதையாவது மரத்தை பிடிச்சு ஆட்டும், அதோட வால் எடுத்து முத்தம் கொடுக்குமா. அதை பார்த்தாதான் ஒரு குரங்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு தெரியும். அதனால ஹனுமானும் இப்படி எல்லாம் பண்றாரு. அப்புறம் யோசிக்கிற,
இது சீதையா ராவணனோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் இங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. கஷ்டத்துல இருக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையே. ராமரை பிரிஞ்ச சீத்தை இப்படி இருக்க மாட்டாளேன்னு அவருக்கே ஒரு டவுட் வந்து, இல்ல இது சீதையா இருக்க முடியாது, ராவணனோட பத்தினி மண்டோதரியா இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து திருப்பி அந்தப்புறத்தெல்லாம் தேடிட்டு போற. இப்ப திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எந்த ஸ்திரீயுமே படுத்துன்னு இருக்கும்போது ஒரு புருஷன் பார்க்கப்படாது. ஒரு பிரம்மச்சாரி, அதுவும் ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும், கிரகஸ்தனுக்காவது தன்னோடு பொண்டாட்டினா பரவாயில்ல. ஆனா பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனா இருக்கு யாரா இருந்தாலும் மத்தவாளோட பொண்டாட்டியோ இல்ல மத்த ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகவே படாது, அதை பார்க்கவே படாது. ஏன்னா அவ படுத்துட்டு இருக்கும்போது அவ வஸ்திரம் எப்படி இருக்கும், மேல இருக்குமா கீழே இருக்குமான்னு தெரியாது. அதனால தெரியாதனமா கூட ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கானா ஒரு புருஷன் அந்த இடத்துக்கு போகப்படாது. அப்போ ஹனுமார் யோசிக்கிறார், நான் ஒரு பிரம்மச்சாரியா இருந்து இப்படி பண்ணிட்டேனே, இது தப்போன்னு யோசிக்கிறேன். அப்புறம் தனக்குள்ளேயே இந்த சுந்தர காண்டத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு லைன் என்னதுன்னா, ஹனுமாரோட இன்டர்னல் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஹனுமாரோட தாட்ஸ் வழியாவே நம்ம லங்கையை பார்த்துன்னு வரும். ஹனுமாரோட கண்ணு வழியா தான் நம்ம லங்கையை பார்க்கறோம். அப்போ ஹனுமார் அந்த லங்கையை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள இருந்த நினைப்பெல்லாம் வால்மீகி மகரிஷி லைவ் கமெண்ட்ரி மாதிரி நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாரு. இப்போ ஹனுமார் நினைக்கிறாரா, இப்படி ஒரு வேலையை நான் பண்ணிட்டேனே, மத்த ஸ்திரீகள் தூங்கின்னு இருந்ததை நான் பார்க்க வேண்டி வந்துடுத்தேன். ஆனா அவர் அப்புறம் யோசிக்கிறாரா, அவளை பார்த்தும் போது எனக்குள்ள காமம் ஏற்பட்டுதா? இல்ல. நான் அவ தூங்கின்னு இருக்கிற ஸ்திரீகளை தப்பான எண்ணத்தோட பார்க்கணும்னு அங்க போனேனா? இல்ல. நான் கஷ்டத்துல இருக்கிற சீதைய காப்பாத்துறதுக்குன்னு வந்திருக்கேன். ஆனா சீத்தை ஒரு பொண்ணானதுனால மத்த பொண்களுக்கு நடுவுல தான் தேட முடியும். எப்படி ஒரு மான் கூட்டத்துல தேடணுமோ அதே மாதிரி ஒரு பொன் கூட்டத்துல தான் தேட முடியும். அதனால என்னோட வேலைக்காக நான் இதை பண்ண வேண்டி வந்தது. ஆனா நான் சுத்த மனசோட தான் பண்ணேன். இதெல்லாம் பார்த்த அப்புறமும் எனக்கு கன்றாவின்னு தான் தோணித்தே தவிர காமம் அப்படின்ற விகாரம் வரலை. அதனால பரவாயில்லைன்னு முன்னாடி போறார். இதுதான் ஒரு சாதகனுக்கு இருக்கிற வேண்டிய இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ஆசைப்படுறோம். இப்போ அந்த ஆசைப்படுறோம்னா அதுக்குள் உடனே நம்ம அதை வந்து யோசிச்சு பார்க்கணும், நான் இது பண்ணது சரியா தப்பா. இங்க ஹனுமாருக்கு ஆசை வரல, பட் அவருக்கே ஒரு டவுட் வந்தது. நான் மற்றவளோட பத்னிகள் எல்லாம் அப்படி பார்த்தேனே, அப்படின்னா எனக்கு ஆசை இருக்கோன்னு ஒரு டவுட் வந்தது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நம்ம மனசு போனாலும் நம்ம என்ன விஷயத்த பண்ணாலும், இது நான் ஒரு சாதகனா இருந்துட்டு நான் இதை பண்ணலாமா, இப்படி நான் நடந்திருந்தது சரியா? ஒரு பெரியவர் சொல்லுவார், டெய்லி ராத்திரி உக்காந்துட்டு காலையிலேருந்து ராத்திரி நம்ம பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்து இது பண்ணது நான் சரியான்னு நம்மளே கேட்கணும். ஏன்னா இது நான் பண்ணது சரியா இல்லையான்னு நம்மளே கேட்டுண்டாதான் நாளைக்கு அதை சரி பண்ணிக்க முடியுமா நம்மளால. இப்போ நான் காலங்காலத்தால யார்கிட்டயோ கத்துனேன், அது சரியா? எனக்கு நிஜமா அவ மேல இருந்த கோவமா இல்ல ஆபீஸ்ல இருந்த கோவத்தை அவ மேல காட்டினேன் நான்? இப்ப நாளைக்கு வேற யார் மேலயோ இருக்கிற கோவத்தை இன்னொருத்தர் மேல நான் காட்டப்படாது. இந்த ஒரு வேலை இன்னைக்கு நான் நடத்தணும்னு போனேன், அந்த வேலை முடியல, அந்த வேலை நான் நினைச்ச வேலை ஆகலைன்னு உடனே நான் இரிட்டேட் ஆயிட்டேன், அது சரியா? இல்ல. ஏன்னா நான் இதை ஈஸ்வரார்ப்பணமா பண்றேன். அதை பண்ண வேண்டியதுதான் என்னோட டியூட்டியை தவிர அது இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு முடிய போறது. இப்படி ஒரு விஷயத்தையும் நமக்குள்ளேயே விமர்ச பண்ணி பார்த்துட்டே இருக்கு. இந்த ஹனுமாரோட விமர்சையை தான் நிறைய இடங்கள்ல சுந்தரகாண்டத்துல பார்க்கும். இப்படி என்ன ஆகுது, தேடி 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 டயர்ட் ஆயிடுற. டயர்ட் ஆன உடனே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியா வந்திருக்கார். மாட்னா என்ன ஆகுன்னு தெரியாது, தனியா இந்த ராட்சச இதுக்குள்ள வந்திருக்கார். தேடி வந்த சீதையவும் காணும். இப்போ இவருக்கு சந்தேகம் ஆயிடுறது, ஒருவேளை சீத்தை இங்க இல்லையோ, நான் தான் லங்க பூரா தேடியாச்சே, சீதையை எங்கேயுமே காணுமே, சீதைய ஒருவேளை ராவணன் கொன்னுட்டானோ, இல்லாட்டி ராமரை பிரிஞ்ச துக்கம் தாங்காம சீதையே தன்னோட சரீரத்தை விட்டுட்டாளோ, இல்லாட்டி சமுத்திரத்திலேருந்து புஷ்பக விமானத்துல தானே ராவணன் கூட்டின்னு வந்தான், அப்போ அவன்கிட்ட தப்பிக்க முயற்சி பண்ணி கடல்ல விழுந்துட்டாளோ, இல்ல தப்பிக்க முயற்சி பண்றான்னு தெரிஞ்சு ராவணன் வெட்டி கடல்ல போட்டுட்டானோ. இப்படி எல்லாம் தாட்ஸ் வர ஆரம்பிக்கிறது யாருக்கு, ஹனுமாருக்கு. நம்ம யார வந்து வீர தீர சூர கம்பீர ஆஞ்சநேய பகவான்னு சொல்லுவோமோ அவருக்கும் அப்படி ஒரு, இங்கிலீஷ்ல ஸ்பைரலிங்னு சொல்லுவோம்.
ஒரு பயம் வருது, அந்த பயம் இன்னும் அதோட பயங்கரமான ஒரு தாட் வருது. இன்னும் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, குழந்தை 1/2 மணி நேரம் ஸ்கூல்ல இருந்து லேட். ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா உங்க பையன் ஏற்கனவே கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த அம்மா மனசுலயோ அப்பா மனசுலயோ என்ன நடக்குமோ அதுதான் அனுமார் மனசுல நடக்கிறது. ஐயோ, நானே போய் கூட்டின்னு வந்திருக்கணும், இப்படி தனியா விட்டுட்டேனே, அவனை யாராவது கிட்னாப் பண்ணியிருப்பாளோ, அவனை எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பானோ, இல்லை எங்கேயாவது விழுந்து அடிபட்டுட்டானோ, என் புள்ள இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு அழுது ஓடி தேடி பார்த்தா அவன் ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மொள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மனசு என்ன பண்ணுறது, வேர்ஸ்டா என்ன நடந்திருக்கலாமோ அதெல்லாம் ஒரே நேரத்துல யோசிக்கிறது. யாருக்கு? நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, ஹனுமாருக்கே இது தாங்கத்தி. ஏன்னா மனசு ஒண்ணுதானே, மனசுன்ற அந்த வஸ்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்புறம் இவருக்கு வேற கவலைகள் வேற. இது இப்போ நான் இதை போய் ராமர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ராமர்கிட்ட போய் சீதை சரீரத்தை விட்டுட்டா, சீதை இல்லைன்னு சொன்னா அவர் பயந்துட்டு, இதுவும் திருப்பி அந்த ஸ்பைரலிங் பார்க்கலாம். அவர் அந்த துக்கத்துல செத்து போயிடுவார். ராமர் போயிட்டாருன்னா அதை பார்த்து லக்ஷ்மணர் போயிடுவார். லக்ஷ்மணரும் ராமரும் போயிட்டாருன்னு தெரிஞ்சா அதை பார்த்து சுக்ரீவன் போயிடுவான். இவாளெல்லாம் போயிட்டான்னு தெரிஞ்சா அயோத்தியில பரதம் உயிரை விட்டுருவான். அயோத்தியோட ஜனங்கள் எல்லாம் ராஜா இல்லாம அனாதையா போயிடுவா. சுக்ரீவன் போனதுனால கிஷ்கிந்தாவோட பிரஜைகள் எல்லாம் ராஜா இல்லாம அனாதையா போயிடுவா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ஆயிடுவேன். அதனால நான் என்ன பண்றேன், போகாமையே இங்கே இருந்துடுறேன், இங்கே உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடுறேன், இல்ல நானே கடல்ல குதிச்சுடுறேன். இப்படி எல்லாம் தாட்ஸ் வருது. ஆனா அந்த ஆஞ்சநேயரோட காம்பீரியம், புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேதுன்னு சொல்றோம். புத்தி அவருக்கு பூஜை பண்ணதுனாலே நல்ல புத்தி, நல்ல பலம், நல்ல யசஸ், பேரு, தைரியம், அஜாட்யம், ஒரு சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிறது, வாக்படுத்வஞ்ச நிர்பயத்துவம் பயம் இல்லாம இருக்கிறது. தைரியம்னு சொல்லியாச்சு, ஆனா திருப்பி நிர்பயத்துவம்னு சொல்ற. தைரியமா இருக்கிறது, பயம் இல்லாம இருக்கிறது, ரோகங்கள் இல்லாம இருக்கிறது. இவ்வளோ இருக்கிற அனுகுமாருக்கே எப்படி பயம் வந்ததுன்னா, யாருக்கும் பயம் வராம இருக்காது. அந்த பயத்தை நம்ம எப்படி தாங்கிக்கிறோன்றதுல தான் இருக்கு. அந்த பயம் வரும்போது மனசுல பயம் வரும், கவலை வரும், துக்கம் வரும், எல்லாம் வரும். அது வரும்போது அதனால நம்ம உடஞ்சு உக்காடுறோமா, இல்ல அந்த சந்தர்ப்பத்துல ஏந்து நின்று அதை தாண்டி குதிக்கிறோமான்றதுல தான் இருக்கு. அப்போதான் ஹனுமாரே சொல்ற, அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக. அனிர்வேதம் அதாவது பயப்படாம இருக்கிறது, துக்கப்படாம இருக்கிறது, தைரியமா இருக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையா நானா பார்த்துடலாம், நான் ஒரு கை பார்த்துடுறேன், அந்த பிரச்சனை என்னை என்னதான் பண்ணிடும், நான் ஒரு கை பார்த்துடுறேன்ற ஒரு தைரியம். இது முரட்டுத்தனம் இல்ல. இதனால ஒரு கை பார்த்துடுறேன்னு முரட்டுத்தனமா வெளியில போய் எதையோ பண்ணது முட்டாள்தனம். உள்ளுக்குள்ள அந்த தைரியம் இருக்கு, என்னதான் இடத்து பார்த்துடலாம், ஆனா வெளியில லாஜிக்கலா காமா என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். உள்ளுக்குள்ள குண்டு தைரியம், வெளியில அப்படி ஒரு நிம்மதி. அனிர்வேத ஸ்ரீயோ மூலம், இந்த தைரியம் தான், தைரியம் இருக்கிறவாளுக்கு தான் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்குமா. இந்த தைரியம் இருக்கிறவாளுக்கு தான் அந்த பரம சுகம் உண்டாகுமா. இந்த தைரியம் இருக்கிறவா தான் என்ன காரியத்தை கூட எடுத்து சாதிக்க முடியுமா வாழ. போய் இந்த தைரியத்தை வர வச்சுக்க பாக்குறாரு, ஆனாலும் முடியறது இல்லை. திருப்பி மனசு விழுந்து போயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ப்ராப்ளம் இருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்றோம். அப்புறம் என்ன ஆகுது, நம்மளுக்கு நம்மளே சமாதானம் சொல்லிக்க ட்ரை பண்றோம். ஆனா அந்த பலம் போறது இல்லை. இப்ப நம்மளுக்கு இருக்கிற 95% ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கே தெரியும். ஆனா அதை நம்மளே சொல்லிப்போம், இது பண்ணிட்டா சரியாயிடுமே, அது பண்ணிட்டா சரியாயிடுமே, நம்மளே சமாதானப்படுத்திக்க நம்ம ட்ரை பண்ணாலும் அது முடியாது. அதே மாதிரி ஹனுமார் தன்னை சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்ணாலும் அது நடக்கல. அப்போ அதான் ஞாபகம் வருது, தன்னோட பலத்தினால இதை சரி பண்ண முடியாது, தன்னோட சுவாமியோட பலத்தினால தான் இதை சரி பண்ண முடியும். அப்போ தன்னோட சுவாமியை நினைச்சுக்கிறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை
நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியः. ராமருக்கு ஒரு நமஸ்காரம், அவர் கூடிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற தம்பி லக்ஷ்மணருக்கு ஒரு நமஸ்காரம், தான் தேடி வந்த அந்த சீதா தேவி தேவ்யைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயே. ஒருத்தர் சொல்லுவார், எந்த அம்பாள தேவி மகாத்மியம் நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹான்னு ஒரு ஒரு இதுக்கும் மூணு மூணு வாட்டி சொல்லித்தோம். அதுவும் அதுவும் மந்திர சதிருஷமான ஒரு புராணம்னு சொல்லுவோம். ஏன்னா சாதாரணமா வேத மந்திரங்களை சொல்லி தான் ஹோமம் பண்ணுவோம். ஆனா சண்டி ஹோமத்துக்கு புராண ஸ்லோகங்களை சொல்லியே பண்ணுவோம். அதுவும் இந்த நமஸ்தஸ்யையும் மூணு மந்திரமா கவுண்ட் ஆகும். நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யன்றதுக்கு ஒரு ஒரு வாட்டியும் அவ ஆகுதி கொடுப்பா. இப்படி எந்த தேவி மகாத்மியம் அம்பாள நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யைன்னு சொல்லித்தோ அந்த அம்பாளை நினைச்சுக்கிறாளாம், தேவ்யைச்ச தஸ்யை. இப்போ அந்த அம்பாள் எந்த ரூபத்துல தனக்கு முன்னாடி இருக்கா? ஜனகாத்மஜாயை, சீதா தேவியா இருக்கா. நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா, அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு நமஸ்காரம், இந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம், யமதர்மராஜாவுக்கு ஒரு நமஸ்காரம், அக்னிக்கு ஒரு நமஸ்காரம். ஏன்னா இவ எல்லாரும் நம்மளை எப்போதும் பாதுகாத்துன்னு இருக்கா. சந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம், சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம். நம்ம நமஸ்காரம் பண்ணறதுக்கு நம்ம ரெடியா இல்லை. நமஸ்காரம் பண்ணறதுக்கு 1000 பேர் இருக்கா நம்மளுக்கு. நம்மளை காப்பாத்துறதுக்கு 1000 பேர் இருக்கா. இவ்வளோ தேவதைகள் இருக்கா, பகவானே இருக்கா, அம்பாள் இருக்கா. ஆனா நம்மளுக்கு போறது இல்லை. எனக்கு யாருமே இல்லை, என்னை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லை. இவாளெல்லாம் எதுக்கு இருக்கா அப்படின்னு இவாளெல்லாம் ஞாபகம் படுத்தின்ற உடனே அந்த பலம் வந்துடும். இப்போது நம்ம என்னதான் நம்மளுக்கு சமாதானம் சொல்லிட்டாலும் லாஜிக்கலா அது ஒர்க் ஆகாது. என்னைக்கு அந்த உபாசனையை நம்ம பிடிச்சுக்கிறோமோ. இது இங்க ஏன் ஒர்க் ஆச்சுன்னா ஹனுமாருக்கு இன்னொரு விஷயம். ஏன்னா வருஷ கணக்கா ராமரோட உபாசனை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சுந்தரகாண்டம் கேட்டுட்டு நாளைக்கு பிரச்சனை வரும்போது ராமராமான்னு சொன்னா ஒர்க் ஆகாது. ஆனா சந்தோஷம், ஆனா மோஸ்ட்லி ஆகாது. எப்போ ஒர்க் ஆகும்னா இன்னையிலேருந்து நாளையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் ராமநாம ஜபமோ சிவநாம ஜபமோ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துட்டு விடாம 3-4 வருஷத்துக்கு பண்ணி அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளுக்கே தெரியும் அந்த நாமாவை பிடிச்சு நம்ம அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த பகவானை பிடிச்சுட்டு அந்த ஞானத்தை பிடிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா அதுக்கு நிறைய உபாசனை தேவை. அந்த ஞானமா இருக்கட்டும், அது பக்தியில பக்தின்னு சொல்லலாம், ஞானம்னா இந்த ஆத்ம ஞானம்னு சொல்லலாம், நாமன்னா நாம ஜபம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ஆலம்பனம் வேணும். ஓம்காரத்தையே உபனிஷத் ஆலம்பனமா சொல்லுது. ஏததா அலம்பனம் ஸ்ரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே. இதுதான் ஓம்காரத்தை சொல்லும்போது ரொம்ப சிரேஷ்டமான ஆலம்பனம். இதுதான் ஆலம்பனம்னா ஒரு பிடி. ஏதது ஆலம்பனம் பரம் ஏதது ஆலம்பரம் ஞாத்வா. இது ஆலம்பனம்னு தெரிஞ்சுண்டவா பிரம்மலோகத்தை அடையறார். ஆனா சாதாரணமா ஓம்கார ஜபம் சன்னியாசிகளுக்கு தான் விதிச்சிருக்கு. நம்மளுக்கு பகவன் நாமா இருக்கவே இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ராமநாமாவை சொல்லும் போது ராம் ராம்னு சொல்லப்படாது. ஏன்னா ராம் அப்படின்றது பீஜாட்சரம். ராம ராம ராம, அந்த ராமா மா முழுசா கேட்கணும். ராம் 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 ராம்னு ஜபம் பண்ணக்கூடாது. ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணின ஒருத்தர் தான் இந்த இதிகாசத்தையே எழுதினார். வேடுவனா இருந்த ஒருத்தர், ராமான்ற வார்த்தை கூட வாயில நுழையாத ஒருத்தர் 12 வருஷம் இந்த ராம நாமத்தை ஜபிச்சு மகர்ஷி ஆனார். ஒரு வேடுவன் மகர்ஷியா, ஒரு வேடுவனை மகர்ஷி ஆக்க முடியும்னா நம்மள ஞானியா ஆக்க முடியாதா இந்த நாமம்? அப்படிப்பட்ட அந்த நாமாவோட உபாசன பலத்தை பிடிச்சுட்டு ஏந்திருக்கிறார். அசோக வனத்துக்கு போறார். அங்க என்னன்னா ரொம்ப அழகா வால்மீகி மகர்ஷி சொல்றார், அசோக வனத்துக்கிட்ட போன உடனே அது பேருக்கு ஏத்த மாதிரி அசோகம்னா சோகம் இல்லாத வனம். அங்க போன உடனே ஏதோ ஒரு திவ்ய சாநித்தியம் அவருக்கு தெரியறது. அங்க தண்ணி ஒரு ஸ்ட்ரீம் ஓடின்னு இருக்கிறத பாக்குறாரு, ஒரு அருவி. அப்போ அவருக்கு என்ன தோணுறதுன்னா, சீதா தேவி இங்க இருக்கானா சந்தியா காலமார்த்த கண்டிப்பா இங்க வருவா, நான் இங்க வெயிட் பண்றேன். அன்னைக்கு சொன்னோம் ராமர் திருப்பி இங்க நிறுத்தி சந்தியாவந்தனம் பண்ணார் சந்தியாவந்தனம் பண்ணார் சந்தியாவந்தனம் பண்ணார்னே ராமாயணத்துல வருது. ராமர் மாத்திரம் இல்ல, சீதா தேவியும் சந்தியாவந்தனம் பண்றார். சந்தியா காலம்ன்றது சந்தியாவந்தனம் நேத்தி கூட யார்ட்டையோ சொல்லியிருந்தேன். சந்தியாவந்தனம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்னத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, காயத்ரி மந்திரத்தை உபாசனம் பண்றதுக்கு இருக்கிற ஒரு ப்ரொசீஜரை மாத்திரம் நம்ம சந்தியாவந்தனம்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா சந்தியான்றது என்னன்னா ஒரு கேப். சந்தியா காலம் எதனால வருது?
பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல வருது சந்தியா. ராத்திரி பகலாற அந்த சமயம் காலையில பிராத்த சந்தியா, பகல் திருப்பி ராத்திரி ஆற சமயம் சாயம் சந்தியான்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த சந்தியான்றது நமக்குள்ள என்ன காட்டுறதுன்னா, பகலும் இரவும் ரெண்டு எண்ணங்கள் மாதிரி. அந்த ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற சைத்தன்யம், அந்த பிரம்மத்தை கவனிக்கிறது தான் சந்தியாவந்தனம். ராசலீலைக்கே இதை தத்துவார்த்தமா சொல்லுவா. ராசலீலை பார்த்தேன்னா அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா, ஒரு கோபிகை கிருஷ்ணர், ஒரு கோபிகை கிருஷ்ணர், ஒரு கோபிகை கிருஷ்ணர், இப்படி சுத்தி ராசம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கோபிகைகள் தான் சித்த விற்த்திகள். ஒரு சித்த விற்த்திக்கும் இன்னொரு சித்த விற்த்திக்கும் நடுவுல இந்த சித்த விற்த்தி அடங்கி ரெண்டாவது சித்த விற்த்தி கிளம்புற அந்த கேப் தான் சந்தியா காலம். அங்கதான் பகவான் இருக்கார், அதுதான் பிரம்மம். அப்போ சந்தியாவந்தனம் அப்படின்றது அந்த காலத்துல அந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணது. அந்த காலத்துல சுவாத்தியாயம் கூட பண்ணறது வேண்டாம்னு சொல்லுவா. சந்தியா காலத்துல ராமாயணம் படிக்கிறதோட சிரேஷ்டம் என்னன்னா அந்த பிரம்மத்தை தியானம் பண்றது. இந்த பிரம்மத்தை தியானம் பண்ணறதுக்கு நாம ஒரு வழியா இருக்கு. இந்த ராமநாமாவே தாரக பிரம்ம ரூபம்னு ஆச்சாரியரே சொல்றார். யார் இதை ஜபம் பண்றானா, யதா வர்ணயத் கர்ண மூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 பஜேஹம். பரமேஸ்வரன் அந்த காஷி விஸ்வநாதன் காஷி க்ஷேத்திரத்துல யாரு சரீரத்தை விட்டாலும், அது எந்த ஜந்துவா இருந்தாலும், அந்த ஜந்துவை தன்னோட மடியில போட்டுண்டு வலது காதல ராம 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 அப்படின்ற தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. தாரக பிரம்ம ரூபம் ராமர்ன்றது இந்த தாரக பிரம்மம். அந்த பிரம்மத்தை நான் பஜிக்கிறேன். நம்ம தீர்த்த யாத்திரை போறதுக்கு என்ன சொல்லுவோம், காஷி ராமேஸ்வரம்னு போறான். இதுக்கு யாரோ கேட்டா, அது ஏன் காஷி ராமேஸ்வரம்னு இந்த ரெண்டு இடங்கள்லயே சொல்றான், என்ன விசேஷம்னா, காஷியில பரமேஸ்வரன் ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ராமேஸ்வரத்துல ராமர் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதனால எங்க இந்த அபேதம், ஹரிஹர அபேதம் இருக்கோ, தீர்த்த கஷேத்திரங்கள்லயே இதுதான் உன்னதமான தீர்த்த கஷேத்திரமா இருக்கு. காஷி ராமேஸ்வரம், காஷி ராமேஸ்வரன்னு கிளம்பிட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா காஷியில சிவன் ராமநாமா ஜபம் பண்றார், இங்க ராமர் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவா பரஸ்பரம் சிவஸ்ச ஹிருதயம் சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோஷ்ச ஹிருதயம் சிவஹா. சிவனோட ஹிருதயத்துல யார் இருக்கானா விஷ்ணு, விஷ்ணுவோட ஹிருதயத்துல யார் இருக்கானா சிவன். ஸ்ரீதர சுவாமிகள் பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதும்போது பரஸ்பர நுதி பிரியோ அப்படின்ற, சிவ பூஜை பண்ணா அதை பார்த்து விஷ்ணு சந்தோஷப்படுவாராம், விஷ்ணுக்கு பூஜை பண்ணா அதை பார்த்து சிவபெருமான் சந்தோஷப்படுவார். இந்த மாதிரி அந்த ராம நாமாவை பிடிச்சுண்டு நம்ம இருக்கணும். அதுதான் சந்தியாவந்தனம். அந்த நாமாவையோ அந்த தியானத்தையோ அந்த சந்தியா காலத்துல எல்லாரும் பண்ணணும். வெறும் காயத்ரி உபதேசம் ஆனவா மாத்திரம் கிடையாது. இங்க சீதாதேவி சந்தியா காலத்துல கண்டிப்பா அர்க்கியம் விடறதுக்கு இங்க வருவான்னு தெரிஞ்சுண்டு, சீதாதேவி இங்க இருந்தானா இந்த அருவிக்கிட்ட கண்டிப்பா வருவான்னு தெரிஞ்சுண்டு ஹனுமார் ஒளிஞ்சுண்டு பார்த்துட்டு இருக்காரு. வந்தா சீதைய பாக்குற, சீதையை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இதுதான் சீதையான ஒரு சந்தேகம் இன்னும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி மண்டோதரிய சீதைன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆனதுனால இந்த வாட்டி கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா இருக்கு. கேர்ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ராவணன் வர, ராவணன் அவனை சுத்தி நிறைய பேர் வர. ராவணன் எதுக்கு வரான்னா சீதையை எப்படியாவது பேசி தன் வசப்படுத்திக்கலான்னு வரான். எப்படியாவது பேசி எதையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தன்னோட ஐஸ்வர்யத்தை காட்டி மயக்கி, தன்னோட ரூபத்தை காட்டி மயக்கி எதையாவது பண்ணி சீதையை தன்னோட பத்னியா பண்ணிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். சீதா தேவி என்ன பண்றாளாம், ராவணன் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு தர்பை எடுத்து இப்படி நடுவுல வச்சாங்க. ஏன்னா காமத்தோட பாக்குற அவனோட அசுத்தி எனக்கு வரப்படாதுன்றதுக்காக அதுல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தர்ப புல்ல நடுவுல வச்சார். ஒரு ராவணன் வந்து சொல்றான், நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, என்னோட பத்னி ஆனன்னு எவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறா தெரியுமா, என்னோட புகழ் பத்தி உனக்கு என்ன தெரியும், முதல்ல நல்லா சொல்லி பாக்குறான், நீ என்னோட பத்னி ஆனியனா 3 உலகங்கள்ல இருக்கிற சுகங்களையும் நீ அனுபவிக்கலாமா, ராமா ராமா நீங்க உட்காந்து அவன் பேரை சொல்லி உனக்கு என்ன கிடைக்க போறது, என்கிட்ட வந்துரு. ஆனா சீதாதேவி ஒத்துக்கிறதே இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் ராமர் தான் கதி, என்ன நீ தலைகீழ நின்னாலும் நான் கூட வரமாட்டேன்னு அடிச்சு சொல்ற.
கடைசியில ராவணனுக்கு கோவம் வந்து இந்த மத்த ராட்சசிகள்கிட்ட சொல்றான், இவளை எப்படியாவது பண்ணி என்னோட பத்னியா பயமூர்த்தியாவது இவளை ஒத்துக்க வைங்கோ. அப்புறம் சீதையை பார்த்து சொல்றோம், உனக்கு 2 மாசம் டைம் தரேன். 2 மாசத்துக்குள்ள நீ ஒத்துக்கலைன்னா ஒன்னையே அடுக்கலைக்கு அனுப்பி ஒன்னையே சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிடுவேன். நீ வந்து சாப்பாடா லங்கையில இருக்கிற ராட்சசாளுக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷு உன்னோட மாம்சம் உன்னை சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். 2 மாசம் தான் டைம், அதுக்குள்ள என் பத்தினியா இருக்கு ஆக ஒத்துண்டியானா சரி. நான் இந்த சந்தர்ப்பத்திலையும் சீதாதேவி வந்து எனக்கு ராமர் தான் வேணும்னு நிக்கிறேன். அந்த ஒரு ராட்சசியும் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒருத்திக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒருத்திக்கு 3 காது இருக்கு, ஒருத்திக்கு புருவத்துக்கு பதிலா பல்லு இருக்கு. இவாளெல்லாம் சேர்ந்து வேற பயமூர்த்தின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இவாளெல்லாம் கலைஞ்சு போறா. அவளும் பயமூர்த்தி பார்க்கறா, முடியறது இல்ல. அவ சரி இவளை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு கிளம்பிடுற. சுந்தரகாண்டத்தோட தத்துவார்த்தமே என்னன்னா, சீதை அப்படின்றது வந்து ஜீவன், ராமர் அப்படின்றது பகவான். சீதை வந்து இது வெறும் ஒரு பத்னி தன்னோட பதியை பிடிச்சுக்கிறா, பதியை விட்டு வேற பதியை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது மாத்திரம் கிடையாது. அந்த ஜீவன் முமுட்சுவான அந்த ஜீவன் எனக்கு பகவானை தவிர வேற எதுவும் வேண்டான்னு சொல்றது. இந்த 10 தலை ராவணன் யாருன்னா இந்திரியங்கள். நம்மளுக்கு பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள்னு இருக்கு. புலன்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு சர்மம், இது ஞானேந்திரியங்கள் தெரியும். இது தவிர கர்மேந்திரியங்கள் இருக்கு. நம்ம கர்மா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற 5 இந்திரியங்கள்: கை காலு வாய், மலமூத்திரம் விசர்ஜனம் பண்றதுக்கு இருக்கிற இந்திரியங்கள், குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கிற இந்திரியங்கள். இந்த 10ம் சேர்ந்து நம்ம அந்த ஜீவனை என்ன பண்ணுறதுன்னா, அந்த பகவான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஜீவன் கிட்ட இந்த இந்திரியங்கள் போய் சொல்லறதுதான், ஏ பைத்தியமே, நீ பாட்டுக்கு ராமா ராமான்னு உட்காந்துட்டு இருக்கியே, கண்ணால எவ்வளவு அழகான விஷயங்களை பார்க்கலாம், காதால எவ்வளவு அழகான விஷயங்களை கேட்கலாம், நாக்குக்கு ருசியா சாப்பிடலாம், அதெல்லாம் விட்டுட்டு ராமன் வேணும் ராமன் வேணும்னு உட்காந்துட்டு இருக்கியே, உனக்கு 2 மாசம் தான் டைம். ஒழுங்கா என்னோட வழிக்கு வந்தீங்கன்னா சரி, இல்லாட்டி என்ன ஆகும் பாருன்னு மற்ற ராட்சசிகள் எல்லாம் அனுப்பி பயமூர்த்தி விடுறது. மற்ற ராட்சசிகள் யாருன்னா காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம், இவ எல்லாரும் புத்தி, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாருமா சேர்ந்து அந்த இந்திரியங்களோட பேச்சை கேட்டுண்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். நீ இந்த வயசுல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயசு. இவ்வளோ வேர்ல்ட் டூருக்கு போய் விதவிதமா பார்க்கலாம், படம் பார்க்கலாம், பார்ட்டிக்கு போகலாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம், சங்கீத கச்சேரிக்கு போகலாம், கான்சர்ட் பார்க்கலாம் போகலாம், அப்புறம் என்னெல்லாமோ சாப்பிடலாம். ஹோட்டல்ல எல்லாம் எவ்வளோ நல்ல சாப்பாடு இருக்கு. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு ஆத்துக்கு வந்து தயிர்ஞ்சாததெல்லாம் சாப்பிடு. இந்த தலையெழுத்து உனக்கு தேவையா? ஆனா இப்படி அந்த தசேந்திரியங்களோ அந்த தசேந்திரியங்களோடு வசப்பட்ட மனசு, புத்தி, அகங்காரம் என்ன சொன்னாலும் எனக்கு பகவான் தான் வேணும்னு அந்த ஜீவன் இருக்கும்போது மரத்திலேருந்து ஒண்ணு குதிக்கிறதாம். அதுதான் குரு. பரீட்சித் மகாராஜா எனக்கு ஞானம் வேணும்னு கங்கா கரைக்கு வந்த உடனே பாகவதம் சொல்லுது, தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா. அங்க ஏதோ ஒண்ணு நடந்துதான். என்ன நடந்ததுன்னா, பகவான் வியாசபுத்திர, வியாசபுத்திரனான ஹனுமார், வியாசபுத்திரனான சுகபிரம்ம மகர்ஷி அங்க வராரு. குரு இங்க ஹனுமார் தான் குரு. பகவான் உனக்காக காத்துன்னு இருக்காருன்னு அந்த ஜீவனுக்கு வந்து சொல்லக்கூடினா அந்த குரு. ஏன்னா அந்த ஜீவனுக்கு எதனால நான் கஷ்டப்படுறேன்னே தெரிய மாட்டேங்குது. நீ பகவான்கிட்ட தான் இருந்த இந்த மாயா மிருகம், அதாவது மான், அதுதான் மோகம். இந்த தசேந்திரியங்கள் என்ன பண்ணிட்டு இந்த மாயைய காட்டி உன்னை பகவான்கிட்டேருந்து பிரிச்சு கூட்டின்னு வந்துடுத்து, உன்னை திருப்பி பகவான் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு குரு வந்து சொல்றேன். இங்க கதையில ஹனுமாருக்கு ஒரு சந்தேகம், சீதா தேவிக்கு நான் ராமர் பட்சத்துல இருந்து வந்திருக்கேன்னு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, ராம குணத்தை பாட ஆரம்பிக்கிறார், ராமரோட சரித்திரத்தை பாட ஆரம்பிக்கிறார். அழகான சம்ஸ்கிருதத்துல பாடுறத பார்த்துட்டு சீதாதேவிக்கு இது சீதாதேவிக்கு திடீர்னு எங்கேருந்தோ ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நம்மளுக்கு சொல்லி புரியாது. ஒரு விதத்துல சொல்லலாம், முதல்ல நம்ம குருவை பார்த்து அந்த குரு வந்து நீ பிரம்மம், நீ
இந்த சரீரம் இல்லை, நீ இந்த மனசு இல்லை, நீ இந்த புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, நீ சுத்த சைத்தன்யம், நீதான் அந்த பிரம்மம்னு உபதேசம் பண்ணும்போது வந்த ஒரு நிம்மதி, ஒரு சாந்தி. அவர் என்ன சொல்றாருன்னு இன்னும் புரியவே ஆரம்பிச்சுடல, வேதாந்தம் எல்லாம் இன்னும் புரியவே ஆரம்பிச்சுடல. ஆனா இவர் சொல்றத கேட்டுட்டா நான் சந்தோஷமா இருந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கை. அது அத்தியாத்மத்துல நிறைய அடி வாங்கிட்டு வந்தவாளுக்கு தான் தெரியும். அடி வாங்கி சும்மா வயசாகிறது டைம் பாஸுக்கு வரவாளுக்கு இது தெரியாது. நல்லா அடி வாங்கிட்டு வாழ்க்கையில வரும்போது, எத்த தின்னா பித்தந்தளின்ற நிலையில வரும்போது, அந்த குரு உபதேசம் பண்ணும்போது அந்த குருவை பார்த்தாலே ஒரு நிம்மதி. அதுதான் சீதாதேவி அனுபவிக்கிறா. ராம குணங்களை ஹனுமார் சொன்ன உடனே, ஆனா இப்ப சீதாதேவிக்கும் டவுட் வந்துடுது. ராவணனுக்கும் நல்லா சம்ஸ்கிருதம் தெரியுமே, அவன் தான் ஏதாவது வேஷம் போட்டுட்டு வரானோன்னு ஒரு சந்தேகம். ஆனா அவ பேச ஆரம்பிக்கிறா. பேச பேச சீதாதேவிக்கு ஒரு நிச்சயம் வந்துடுறது. இதுதான், இது ராமர் பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கா. சீதை இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நிச்சயத்தோட இருந்தான்னா, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ராவணன் கூட நான் போக மாட்டேன். முமுட்சுத்துவம்னா அப்படி இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் திருப்பி இந்த தசேந்திரியங்கள் கிட்ட போய் மாட்டிக்க மாட்டேன். அப்படி இருந்த அந்த சீதாதேவிக்கு ஒரு நிம்மதி, ஒரு சாந்தி. ஆஹா, அந்த பகவானும் எனக்காக தவிச்சுட்டு இருக்காருன்னு அந்த முமுட்சுக்கு தெரியாது. நம்ம பகவான் வேணும் பகவான் வேணும்னு தவிச்சுட்டு இருக்கோம். பகவான் நம்மளை இந்த 10 தலை ராட்சசன்ட்டேந்து எப்படி காப்பாத்தலான்னு குரு அமுச்சு வச்சிருக்காரு. இப்போ நம்ம தசேந்திரியங்கள்ட்டேந்து தப்பிக்கிறது கூட நம்மளோட எஃபர்ட்னால ஆறுது இல்ல. நம்மள்டேந்து பிரிஞ்சு இருக்க முடியாத பகவான் குருவை அனுப்பி நம்மளை தன் வசம் படுத்திக்கிற. அப்போ சீதாதேவிய பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்கோ, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ராமர் இந்த கடையாளிய கொடுத்திருக்காருன்னு கொடுக்குறா. அப்புறம் ராமர் கிட்ட நான் ஏதாவது போய் சொல்லணுமானா ஒரு கதையை சொல்லி கொடுக்குறா சீதாதேவி. என்னாச்சா, ஒரு வாட்டி அரண்யத்துல இருக்கும்போது ஒரு காக்கா சீதாதேவிய கொத்திடுதான். அது கொத்தி அந்த சீதைக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ ராமர் என்ன பண்ணார், அவர் உட்கார்ந்து இருந்த தர்ப்ப பாயிலேருந்து ஒரு புல்ல உருவி அதை பிரம்மாஸ்திரமா ஆமந்திரணம் பண்ணி விட்டார். அந்த காக்கை இந்திரனோட புள்ள. அது எல்லா லோகங்களுக்கும் போய் பார்த்தது. ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்துல இருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா பிரம்மாஸ்திரம் பர்ஃபெக்ட் மிசைல். டார்கெட் லாக் ஆயாச்சுன்னா கண்டிப்பா அடிக்கணும். மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்ட உடனே கடைசியில ராமனுக்கே சரணாகதி பண்ணதுனால, அவர் யாரு, அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு சொன்னவர். யாரு எனக்கு சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு நான் அபயத்தை கொடுப்பேன்னு, சரின்னு அபயத்தை கொடுத்து. ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. உன்னோட கண்ணு மாத்திரம் போகட்டும்னு, ரைட் கண்ணு, வலது கண்ணு போகட்டும்னு சொன்னார். அதனாலதான் காக்கைக்கு இன்னைக்கும் வலது கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவோம். இந்த கதையிலேருந்து தான் தமிழ்ல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லே வந்தது. ராமர் அந்த புல்லெடுத்து சீதைய கொத்தின காக்காயை நோக்கி அடிச்சதுனாலதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற அந்த பழமொழி வந்தது. அந்த கதையை சீதாதேவி சொல்லி அனுப்பி வைக்க. அப்போ ஹனுமார் சீதைக்கும் நமஸ்காரம் பண்ணி, சீதை தன் தலையில இருக்கிற சூடாமணியை கொடுத்து அனுப்புற. அப்போ அதுக்கும் சொல்லுவா, பகவான் தன்னோட கையில இருக்கிற ஆபரணத்தை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கொடுத்து அனுப்புறாராம். அந்த ஜீவன், அந்த முமுக்ஷு நமஸ்காரம் பண்ற மாதிரி தன்னோட தலையில இருக்கிற சூடாமணியை கொடுத்து விடுறார். பகவான் அபயத்தை கொடுக்கிறார். இவன் முமுக்ஷு சரணாகதி பண்றார். அப்போ ஹனுமார் அங்கேருந்து கிளம்புறார். ஆனா வேலை முடியல. சீதை இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது ராவணனோட பலம் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இவன்ட்ட எவ்வளோ படை இருக்கு, இவன்ட்ட நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாமா, இதெல்லாம் வேற பார்த்துட்டுவான்னு சொல்லியிருக்கான். சரின்னு என்ன பண்றார், ஹனுமார் நம்மளுக்கு ஒரு நேரம் கிடைச்சதுன்னு வச்சு இருக்கிற அசோகவனத்தெல்லாம் போட்டு தாறுமாறா பண்ணி எல்லாரும் சீதைகிட்ட ஓடி கேட்கிறா, யார் அவன் நீ? சீதை சொல்றேன், எனக்கு என்ன தெரியும், உங்க லங்கா உங்களோட ஆளாதான் இருக்கணும், எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சீதாதேவி பாட்டுக்கு போய் உட்காந்துன்றா. இருக்கிற மந்திரிகள் எல்லாம் வீடெல்லாம் போட்டு இடிச்சு தள்ளி, வரவாளெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு, இவனோட ராவணனோட ஒரு புள்ளை, அந்த புள்ளைய கூட அக்ஷனை கூட கொன்னுட்ட.
கடைசியில ரா இது என்ன வஸ்துனே தெரியவா, யாருக்கும் வானரன்னா என்னன்னே தெரியாது. இது என்னது இதுன்னு என்ன ஜந்துனே தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இருக்கிறவாழெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்கேன்னு கடைசியில இந்திரஜித் வரான். ராவணனோட மூத்த புள்ள இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். பிரம்மாஸ்திரத்தை கூட உடைக்கிற சக்தி ஹனுமாருக்கு உண்டு. ஆனா ரெண்டு விஷயம் என்ன இருந்தாலும், பிரம்மா மேல ஒரு மரியாதை, அதனால சும்மா இருக்கேன். ரெண்டாவது விஷயம், இப்படி பிரம்மாஸ்திரத்தை வச்சு கட்டினாதான் ராவணன் முன்னாடி தன்னை கூட்டின்னு போவான்னு தெரியும். அதனால கட்டுப்பட்ட மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒரு மந்திரி வந்து கேட்கிறான், யாரு நீ? எனக்கு ராவணனை பார்க்கணும், கூட்டின்னு போகும். ஓ, பிரம்மாஸ்திரம் வந்து இன்விசிபிள், அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஆனா பிரம்மாஸ்திரத்தோட என்ன பிரகிருதினா, பிரம்மாஸ்திரம் போட்டு நம்ம ஒருத்தனை கட்டியிருக்கோம்னா வேற ஏதாவது அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா பிரம்மாஸ்திரம் கோச்சுண்டு போயிடும். பிரம்மாஸ்திரம் இருக்கிறதுலயே பெரிய அஸ்திரம். யாரோ ஒருத்தனை வந்து நல்ல இரும்பு செயினை போட்டு கட்டிட்டு அப்புறம் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு கயிறை போட்டு கட்டினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி பிரம்மாஸ்திரம் வந்து தன்னோட வீக்கா இருக்கிற ஒரு அஸ்திரத்தை எக்ஸ்ட்ராவா ப்ரொடெக்ஷனுக்கு போட்டா கோச்சன் கிளம்பி போயிடும். இந்த ராட்சசால் என்ன பண்ணா, ஹனுமார் வந்து இவ்வளோ பேரை அடிச்சிருக்காரு, பிரம்மாஸ்திரத்தினால இப்படி நிக்கிறார். ஆனா இவளுக்கு பிரம்மாஸ்திரம் கண்ணுக்கு தெரியாததுனால இவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணுமேனு சேனல் கயிறை போட்டு கட்டி வைக்கிறார். அப்போவே பிரம்மாஸ்திரம் பிடிங்கன்னு போயாச்சு. ஆனா ஹனுமாருக்கு ராவணனை பார்க்கணும்னா அவரும் சும்மா இருக்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்லுவார், பிரம்மாஸ்திரம் அப்படின்றது குருவோட மகா வாக்கிய உபதேசம். சனல் கயிறு அப்படின்றது நம்மளோட இன்டெலெக்ட்ல வர லாஜிக். என்னைக்கு அந்த குரு வாக்கியத்தை நேரா வாங்கிக்க தெரியாம நம்ம இன்டெலெக்ட் அப்படின்ற சனல் கயிறை வச்சு கட்ட பாக்குறோமோ, அந்த குரு பண்ற உபதேசம் பலிக்காது. என்னைக்கு அந்த குரு வாக்கியத்தை நேர தத்துவமசி நீ அதுதான் குரு சொல்லும் போது அதை நேரா வாங்கிக்கிற அளவு பக்குவம் வந்ததோ, அன்னைக்கு தான் நம்மளால பழைக்க முடியும். இல்லாட்டி குரு சொல்லிட்டார், நான் வந்து லாஜிக்கலா சாஸ்திரம் படிச்செல்லாம் பண்றேன்னா அந்த சனல் கயிறை போட்ட உடனே இது போயிடும். குரு வாக்கியத்தை ஆதரிக்க தெரியணும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெலெக்ட் போடுறதுன்றது சாஸ்திர ரீதியா வந்திருக்கே தவிர இன்டெலெக்ட்லயே போய் மாட்டிட்டு வந்தாலும் கஷ்டம். இப்போ இவரை பிடிச்சு கூட்டின்னு போறார். ஹனுமாரை பிடிச்சு ராவணன் முன்னாடி கூட்டின்னு போறார். ராவணனை பார்த்து ஹனுமார் மோகிச்சு போயிடுறார். ராவணனை பார்த்து சொல்றார், அஹோ ரூபமஹோ தைரியம், அஹோ சத்வமஹோ द्युतिः, அஹோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷணயுக்ததா, யத்யதர்மோ ந பலவான் ஸ்யாதயம் ராட்சசேஸ்வரः, ஸ்யாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. ராவணனை பார்த்து சொல்றார், என்ன ஒரு அழகு அவனுக்கு, என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு கம்பீரமான சரீரம், என்ன லட்சணமா இருக்கான். ஏன்னா வேதம் படிச்சிருக்கான், வீணை வாசிப்பான், சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா ஒன்னே ஒன்னு ஆயிடுத்து, என்னன்னா அதர்மம். அதர்மத்துல ருச்சி வந்துடுத்து, இன்னொருத்தரோட பொண்டாட்டி தன் பொண்டாட்டி ஆகணும்ன்ற ஆசை வந்துடுத்து. இது வந்துடுத்துனா என்ன நல்ல குணங்கள் இருந்தாலும் எல்லாம் வேஸ்டா போயிடும். நம்ம என்னதான் வாழ்க்கையில சாதிச்சிருந்தாலும் மற்றவாளோட பொண்டாட்டி மேலேயோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு மாதிரி ஆசை நம்மளுக்கு வந்துடுத்துனா அது ஒண்ணு போறோம், இது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுடும். ஹனுமார் ராவணனை பார்த்து சொல்றார், இவன் மாத்திரம் அதர்மம் பண்ணிட்டு இருக்காம இருந்திருந்தான்னா இவன் இந்திரனுக்கே ராஜாவா இருப்பான். இந்திரனே தேவாளுக்கு ராஜா. ஹனுமார் சொல்றார், ராவணனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னா இவன் இந்திரனுக்கே ராஜாவா இருந்திருக்க வேண்டியவன். ஆனா என்ன பண்ணுறது, தலையெழுத்து இங்க வந்து இப்படி அதர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல கெடுதல் பண்றவா நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பீப்புள் தான். உலகத்துல பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம் பண்ணவாலாம் ஃபைனான்சியல் ஜீனியஸ். கம்ப்யூட்டரை டெக்னாலஜி வச்சு ஸ்கேம் பண்ணவாலாம் டெக்னாலஜிக்கல் ஜீனியஸ். எல்லாரும் இந்த பெரிய லெவல்ல தப்பு பண்றவா எல்லாருமே பெரிய ஜீனியஸ் தான். ஏன்னா அவ்வளோ அறிவு இல்லாம அத்தனை பேரெல்லாம் ஏமாத்த முடியாது. ஆனா என்ன பண்ணது, அவ்வளோ அறிவு இருந்து அந்த அறிவை வச்சு எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிருக்கலாம், அதை விட்டுட்டு ஏமாத்தி உலகத்தை அழிச்சான். அதுதான் ராவணனோட கதை. என்னதான் நம்மளுக்கு டேலண்ட் இருந்தாலும் அது தர்மத்துக்கு பிரயோஜனப்படலைன்னா பகவானே வந்து நம்மள தலைய வெட்டி போடுவோம்.
நமக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், டேலண்ட் இருந்துட்டா போறோம். டேலண்ட் இருந்தா போறாது. அது தர்மத்துக்கு எப்படி பிரயோஜனப்படுத்துறதுன்னு தெரியும். எனக்கு இருக்கிற இந்த கலையை மற்றவாளுக்கு உதவி பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தோணணுமே தவிர, இதை வச்சுட்டு நான் மற்றவன் சாப்பாடு எப்படி பிடுங்கி தின்னலான்னு யோசிக்கப்படாது. இப்போ ஹனுமார் அங்க போய் உக்காத்தி வச்ச உடனே சொல்ற, உங்களுக்கு உனக்கு வாழணும்னு ஆசையா இருந்ததுன்னா சீதையை திருப்பி ராமர் கூட சேர்த்து வச்சு. அதுவும் ஹனுமார் எப்படின்னா, எங்க போறதுக்கு முன்னாடியும் ஜானகி காந்த ஸ்மரணம்னு சொல்லி ராமரோட கதையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். வந்திருக்கிறது சீதையை திருப்பி விட்டுடுன்னு சொல்லறதுக்கு. அங்க வந்து முழுசா ராமர் கதையை பாடி முடிச்சார். சீதா தேவி கிட்ட வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல தன்னை, முழு ராம கதையை சொல்லிட்டார். ஹனுமார் நம்ம பார்த்தோம்னா எங்க போனாலும் ராமகதையை சொல்லிடுவார். ஏன்னா அவர் குரு, சாது. சாதுக்கள் அப்படிதான் இருப்பா. என்ன கேப் கிடைச்சாலும் ஒரு பகவத் கதையை சொல்லிடுவாங்க. ஓ அப்படி ராமரோட குணங்கள் எல்லாம் சொல்லி, விட்டியானா நீ பழைச்சுண்ட. ராவணன் சொன்னா, என்னோட சபைக்கு வந்து என்னையே நீ இது பண்றியா, உன்னை வெட்டி போட போறேன்னு பாருன்றப்போ விபீஷணன் சொல்றான், இல்லைன்னா அவன் என்ன இருந்தாலும் தூதன். தூதனை கொல்லப்படாது தர்மம்னா. ராவணனுக்கும் சரி, இவனை கொல்லப்படாதேன்னு வால்ல தீ வச்சுடுறான். இப்போ ஹனுமார் என்ன பண்றாரு, இவ்வளோ நேரமா சும்மா கட்டுப்பட்ட மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதானே தவிர அந்த கயறாலெல்லாம் அவளை கட்ட முடியாது. பிரம்மாஸ்திரம் கிளம்பி போய் 1 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த கயறெல்லாம் உடைச்சுண்டு லங்கைக்கே தீ வச்சுடுற. ஆனா தீ வச்சு முடிச்ச அப்புறம் தான் இவருக்கு தெரியறது, சீத்தையும் லங்கையில தானே இருக்கா. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடல் எல்லாம் குதிச்சு வந்தது சீதையை காப்பாத்துறது, கடைசியில என்னோட கோபத்தினால என்னோட முட்டாள்தனத்தினால சீதையவே நான் கொன்னுட்டேனோ அப்படின்னு பயந்துண்டு வரார். அங்க சொல்றார், கோபம் வந்தவன் என்னதான் பண்ண மாட்டான். கோபம் வந்தவன் ரொம்ப பெரியவாளை கூட தப்பு தப்பா பேசிடுவான். கோபம் வந்தவன் கண்மூடித்தனமா ஏதாவது பண்ணிடுவான். கோபம் வந்தா குருவை கூட கொன்னுடுவான்ற. ஏன்னா நிறைய பேர் அவளுக்கே தெரியும், நான் கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லுவா. பகவானும் கீதையில சொல்றார், குரோதாத் பவதி சம்மோகः, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசः, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. கோபம் வந்தாலே மோகம் வந்துடுறது. மோகம் வந்தா புத்தி நாசம். மொத்தமா புத்தி காலி ஆயிடுறது, என்னத்தையோ பண்ணி வச்சு. ஆனா நல்ல வேளை சீதை கொன்னும் ஆள. இந்த சீதை சேஃபா தான் இருக்கா. அதனால அந்த சீதையும் பார்த்து கவலைப்படாதீங்கன்னு கடைசியா ஒரு வாட்டி சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிண்டு திருப்பி கிளம்பி போறார். கிளம்பி போனப்போ ஒரு ஜோரா ஒரு கர்ஜனம் பண்ணாராம். நம்ம இங்க இந்த தீரம் வந்து சேர்றப்போ எல்லா வானராளுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரும் ஓடி வந்து கத்திண்ட வந்து கட்டி பிடிச்சு கத்தி, சீதையை பார்த்தாச்சா சீதையை பார்த்தாச்சான்னு கேட்டு, ஆமா லங்கையில சீதையை பார்த்தாச்சுன்னு எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம். இவாள்லாம் சுக்ரீவர் எல்லாம் எனக்கு கிஷ்கிந்தால தான் இருக்கா. இப்போ போற வழியில மதுவனம்னு ஒரு கார்டன். அங்க எல்லா விதமான அந்த மது உள்ள பழம், மது உள்ள பூவெல்லாம் இருக்கு. அங்க போய் ஒரு கை பார்த்து எல்லாத்தையும் குரங்குகள் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சு அங்க இருக்கிறத, அந்த அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா அதுவே ஒரு போதை மாதிரி ஆயிடும். அதுல ஆடி பாடி கொண்டாடி அந்த இதை பார்த்துக்க வேண்டிய கேர்டேக்கர் டென்ஷன் ஆயிட்டான். ஹனுமாரும் அங்கதனும் என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்கடான்னு விட்டுட்டா, இன்னைக்கு ஜாலின்னு விட்டுட்டா. அந்த கேர்டேக்கருக்கு வேலை போயிடுமோன்னு பயம். அவன் போய் சுக்ரீவனுக்கு சொன்னா, சுக்ரீவன் என்ன நினைக்கிறான், ஓ இவா இப்படி கொண்டாடின்னு இருக்கானா, சீதைய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு, அந்த நல்ல செய்தி தான் இருக்கும், அவளை உடனே நீ போய் அவளை இங்க வர சொல்லுன்னு அனுப்புறான். அப்புறம் அனுப்புற உடனே ஹனுமார் ஓடி வரார். அது சங்கேப ராமாயணத்துல வரும். சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் ஞவேதயதமேயாத்மா திருஷ்டா சீதேதி தத்வதः. அந்த ஓடி வராராம் ஹனுமான். வந்த உடனே ராமரை சுத்தி ஒரு பிரதட்சிணம் பண்றாரு. ராமரை சுத்தி ஒரு பிரதட்சிணம் பண்ணி, கிருத்வா ராமம் பிரதட்சிணம் நவேதயத் அமேயாத்மா. இந்த ஒரு களங்கமும் இல்லாம அந்த மனசு அவ்வளோ நல்ல ஒரு பிரித்யன் சந்தோஷமா அந்த இவரை பார்த்து, ராமரை பார்த்து சொல்றாரா, கண்டேன் சீதையை, சீதையை நான் பார்த்தாச்சு.
அதுதான் ஒரு கவி பாட்டாவே பாடிட்டார், கண்டேன் சீதையை ராகவா, கண்டேன் சீதையை. அப்படி சொன்ன உடனே ராமருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். தனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ண ல- ஹனுமாரை கட்டி பிடிச்சுன்னு சொல்றார், எனக்கு உனக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாம போகட்டும். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது வந்து உதவி பண்ணானா, நம்ம வந்து நானும் ஒரு நாள் உங்களுக்கு இதை திருப்பி பண்றேன்னா என்ன அர்த்தமாயிடும்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தமாயிடும். ஆக்சிடென்ட் ஆகி யாராவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தானா, இதே மாதிரி எனக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும். அதனால ராமர் ஹனுமாரை கட்டி பிடிச்சுன்னு சொல்ற, உங்களுக்கு என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு உதவி நான் பண்ண முடியாம போகட்டும், நான் எப்போதுமே உங்களுக்கு கடன்பட்டவனாவே இருக்கட்டும்னு சுவாமி சொல்ற. ஏன்னா ஹனுமாரோட பலமே அதுல இருந்து தான் வருது. ஏன் ஹனுமாருக்கு அவ்வளோ பலம்னா, தன்னோட ஒரு பர்சனல் ஆப்ஜெக்டும் இங்க இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தாசனா இருக்கிறதுனா அது ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிறோம். யார் முன்னாடியோ கை கட்டின்னு நிக்கிறது ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிறோம். ஆனா ஹனுமார் அங்க போய் ராமஸ்ய தாசோஸ்மியகம், நான் ராமனோட தாசன்னு சொன்னா லங்கையே நடுங்கிறது. அந்த தாசன் எப்படி இருக்கான்னா, சுவாமியே அவனை கட்டி பிடிச்சு சொல்றார், நீ எனக்கு பண்ணதுக்கு என்னால உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரணமா சிஷ்யனோ இல்ல பக்தனோ தான் பகவானை பார்த்து சொல்லுவான், நீங்க பண்ணதுக்கு என்னால ஒரு கைமாறும் பண்ண முடியாது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு தாசனா நம்ம இருக்கணும்னா, பகவானுக்கே நம்மளை பார்த்து நான் இவன் விஷயத்துல கடன் பட்டுட்டேன்னு தோணணும். அப்படிப்பட்ட பரமதாசனான ராமதூதனான ஹனுமாரை ஸ்மரிச்சுண்டு, சீதா ராம லக்ஷ்மணால் எல்லாரையும் ஸ்மரிச்சுண்டு இந்த சுந்தரகாண்ட சத்சங்கத்தை இங்கே பூர்த்தி பண்ணிட்டு कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। आत्मा त्वं गिरिजामतिः सहचराः प्राणाः शरीरं गृहम् पूजा ते विषयोपभोगरचना निद्रा समाधिस्थितिः सञ्चारः पदयोः प्रदक्षिणविधिः स्तोत्राणि सर्वा गिरः यद्यत् कर्म करोमि तत्तदखिलं शम्भो तवाराधनं जानकीकान्तस्मरणं जय जय राम राम वीर धीर शूर गंभीर आंजनेय स्वामी की जय।